சகோதரர்களே, பெருமானாருடைய குடும்ப வாழ்வும் இன்றைய நம்முடைய வாழ்க்கையும் எப்படி இருக்கிறது அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்திருந்தாங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எங்களுடைய கல்லூரியில ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதுக்கு பொறுப்பாளர் நான். அதில் பேச வந்த என்னுடைய இன்னொரு நண்பர், ஒரு 300 மாணவர்கள் அங்கே அமர்ந்திருந்தார்கள். அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். நான் ஒரு செய்தியை கேட்கிறேன், யாருமே என்ன நிதர்சனமோ அதுக்கு பதிலா சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். அப்ப கேட்டார், உங்கள் வீடுகளில் உங்கள் பாட்டி, பாட்டன், தாத்தா அல்லது உங்களுடைய அப்பாவினுடைய அத்தா அம்மா, அம்மாவினுடைய அத்தா அம்மா எத்தனை பேர் வீட்டில் இருக்கிறாங்க வயதானவர்கள், கொஞ்சம் கை தூக்குங்க அப்படின்னு சொன்னார். ஒரு 300 பேர் நிரம்பி இருக்கிற அரங்கம் அது. முழுக்க முழுக்க இன்றைய மாணவர்கள் நிரம்பி இருக்கிற அரங்கம். ஒரு எத்தனை பேர் கை தூக்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உண்மையிலே அந்த சீட்ல உட்கார்ந்து நான் ஆச்சரியப்பட்டேன். கிராமம் சார்ந்த பகுதி. திருச்சிங்கிறது அவ்வளவு பெரிய ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டிலாம் கிடையாது. அங்கே படிக்கிற மாணவர்கள் பக்கத்தில் இருக்கிற ஊர்களில் இருந்து வந்து படிக்கிறார்கள். குறிப்பாக இஸ்லாமிய ஊர்களில் இருந்து வந்து படிக்கிறார்கள். 300 பேர் அமர்ந்திருக்கிற அந்த அவையில அவர் கேட்டார், யாரோட தாத்தா பாட்டி இருக்காங்க கை தூக்குங்கன்னு. உண்மையிலே நான் அரண்டு போனேன். வெறும் 30 பேர் தான் தூக்கணும். வெறும் 30 பேர். 300 பேர் உட்கார்ந்துருக்கான். 10%. அவர் திரும்பவும் சொன்னார், I repeat my question again. How many of you having in your house your grandma, grandpa? Again, are you understanding me? Are you getting me? நான் சொல்லுவதை நீங்கள் திரும்பவும் புரிந்திருக்கிறீர்களா என்று எனக்கு தெரியல. மீண்டும் அதே கேள்வியை கேட்கிறேன். உங்கள் இல்லங்களில் உங்கள் தாத்தா பாட்டி எத்தனை வீடுகளில் இருக்கிறார்கள்? அதே 30 கைகள் தான் உயர்ந்தது. அப்ப அதை பார்த்துட்டு அவர் சொன்னார், நாம் எந்த அளவுக்கு இன்றைக்கு நியூக்ளியர் ஃபேமிலி என்று சொல்லுகிற குடும்ப அமைப்புகளில் மொத்தமாக சேர்ந்து வாழ்ந்த நிலையை விட்டு இன்றைக்கு எங்கோ வந்து விட்டோம். எங்க வந்துட்டோம்? அந்த தாத்தா பாட்டி உறவுகள் என்பதெல்லாம் ஒரு காலத்துல போற்றப்பட்ட, வர்றாங்க அப்படின்னு சொன்னாலே நம்முடைய தாத்தா பாட்டி எல்லாம் வீட்டுக்கு வர்றாங்கன்னா ஒரே சந்தோஷமா இருக்கும். சொந்தக்காரங்க மாமா வர்றாங்க அப்படின்னா பிள்ளைகள் குதூகலித்திருப்பார்கள். சாக்லேட் வாங்கிட்டு வருவாங்க, வந்து கதை சொல்லுவாங்க, அப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருந்த காலம். இன்னைக்கு அப்பா ஹாலில் உட்கார்ந்து இருக்காரு, ஒரு மாமா வந்திருக்காரு அப்படின்னு சொன்னா பையன் அவன் உலகத்தில் இருக்கான் அப்படித்தான் சொல்லணும். அவன் ஏதோ கேம் விளையாடிக்கிட்டு இருக்கான். அதுல அப்படிங்கிறான். திடீர்னு நமக்கே பயமா போகுது. என்னடா இவன் ஒரு மாதிரி யாரடா பிடிக்க சொல்றான்னு பார்த்தா அவன் அந்த கேம்ல புடுறான்றா, அடிக்கிறான். அவன் எப்படி விளையாடிக்கிட்டு இருக்கான். அப்பா கூப்பிட்டு சொல்றாரு, டே மாமா வந்திருக்காரா அப்படின்னு. ஹாய் அங்கிள், ஹவ் ஆர் யூ அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். அவனுக்கு அவர் மாமாவா இல்ல வேற ஏதாவது யாரோ ஒரு ஜந்து வந்திருக்க மாதிரியே, ஹாய் அங்கிள், ஐயோ அதான் மாமி, நான் வந்து என்ன ஆன்டி, ஹவ் ஆர் யூ, அவ்வளவுதான். உறவுகள் காணாக போகிற ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு இந்த சமூகம் இருக்கிறது. கேட்டாலும் தெரியாதுங்க. நீங்க எல்லாம் இதை நிதர்சனமாக இன்றைக்கு உணர்வீர்கள். இது எங்க போய் முடியும் என்று தெரியல. இதனுடைய விளைவு எங்க போய் முடியும் அப்படிங்கிறது தெரியல. ஏன் தெரியுமா? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், உங்களை இந்த முழு உலகத்தோடு வாழ்வதற்காக வேண்டி நான் படைக்க எண்ணினேன். இங்க இருக்கக்கூடிய நீங்கள் அமெரிக்காவில் உள்ளவனோட வாழணும், அண்டார்டிகாவில் உள்ளவனோட வாழணும். இந்த உலகத்திலே எத்தனை படைப்புகள் படைக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களோடெல்லாம் வாழ்ந்து குதூகலித்து இந்த உலகத்தை அனுபவித்து நீங்கள் மாண்டு போக வேண்டும். அதற்கு தான் படைச்சேன். ஆனா சில நேரங்களிலே அதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை. எல்லாத்தையும் போய் நம்ம அமெரிக்காவில் அண்டார்டிகால அவன் லாங்குவேஜ் தெரிஞ்சு பேசுறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் இல்லை. அதற்காக வேண்டி நான் உங்களுக்கு என்று ஒரு குடும்பத்தை தேர்வு செய்தேன். உங்கள் மனைவி, மக்கள், அண்ணன், தம்பி, இதெல்லாம் நீ உருவாக்கிக்கிட்டு வர்றதில்ல, நான் உருவாக்கி கொடுத்தேன். It is not your choice, it is they are chosen by me. அவர்கள் என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டு உங்களுக்கு சகோதரராக தரப்பட்டவர்கள். நீ விரும்பிலாம் ஏத்துக்கல்ல. அழகாக பெருமானார் சொல்லுவார்கள், இன்னல்லாஹ خلق بني آدم من قبضة قبضها من جميع الأرض وجاء بنو آدم على قدر الأرض وجاء منهم الأحمر والأصفر والأسود وبين ذلك والسهل والحزن والطيب والخبيث. ஹதீஸ்ல வருது, எப்போது ஆதமை அல்லாஹ் படைக்க வேண்டும் என்று நினைத்தானோ பூவாகத்தில் உள்ள மொத்த மண்களில் இருந்து ஒரு பிடி எடுத்துட்டு வாங்கன்னா மலக்குமார்கள்ட்ட மொத்த
பூபாகத்தில் ஒரு பிடி எடுத்துக்குவாங்க. பனு ஆதம் அலா கத்ரில் ஆதம், அந்த மண்ணின் நிலையில் தான் உலகத்தினுடைய மக்கள் வந்தார்கள். ஜாஅ பனு ஆதம் அலா கத்ரில் ஆதம் وجاء منهم الأحمر والأسود والأبيض وبين ذلك. ஹதீஸ்களிலே வருகிறது, மனிதர்களிலே வெள்ளை நிறம் உள்ளானவர்கள் உண்டு, கருப்பு நிறம் உண்டு, சிவப்பு நிறம் உண்டு, இதிலே கலந்தவர்கள் உண்டு. உலகத்தில் அப்படி மேலே இருந்து அமெரிக்கால இருந்து அப்படி மேப் எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், அப்படியே வரிசையா வரும். அங்கிட்டு நல்லா சிவப்பா இருப்பான், அப்படி கொஞ்சம் வர வர அந்த கலர்கள் மாறும், கொஞ்சம் கலர், அப்புறம் நல்ல கருப்பு. அங்கிட்டு அந்த ஆப்பிரிக்கன் சைட்லாம் போயிட்டோம் அப்படின்னா சுத்த கருப்பா இருக்கான். நான் சொல்றது ஆப்பிரிக்கா சைடுனா சுத்த கருப்பு. இன்னைக்கு அதையும் கூட நம்மால் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, பொண்ணு பார்க்க போறான் அப்படின்னு சொன்னா வந்தவொடனே கேட்கிறாங்க, என்ன நிறம் பொண்ணு? மா நிறம் பா அப்படிங்கிறாங்க. உலகத்துல மா நிறம் ஏதாவது இருக்கா? அடே நீ மாங்காடா, அதனால மா நிறங்கிறான். உலகத்துல ஏமாத்துறதுக்கு ஒரு வார்த்தை மா நிறம். இப்பெல்லாம் உலகத்திலே இல்ல, கருப்புங்கிறத அழகா சொல்றாங்க. ஏன்னு கேட்டா அவனுக்கு அது பிடிக்கவே மாட்டேங்குது. இந்த உலகத்தில் எதெல்லாம் செகண்ட் லெவல் மார்க்கெட்ல இருக்கு அதுக்கு பூரா கருப்புன்னு பேர் வச்சான். பிளாக் மணிங்கிறான். பிளாக் மணின்னா அது செல்லாதா? செல்லும். ஆனா அதுக்கு எதெல்லாம் ரெண்டாம் நம்பர்ல ஓடுதோ அதுக்கு பூரா பிளாக். அதனாலதான் சமீபமாக ஒரு புத்தகத்துல படிச்சேன், இந்த ஆப்பிரிக்கன்ஸ் எல்லாத்தையும் உலகத்துல ஒரு அப்பப்போ ஒரு கொள்கை உருவாக்குவான். குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் ஒரு கொள்கையை உண்டாகணும். இன்னைக்கும் சயின்ஸ் அதன் மீது தான் இருக்கிறது. எல்லா பொருளையும் எடுத்து குரங்கு கொடுத்து பார்க்கறான், அப்படித்தானே ஆச்சா? அதை செஞ்சு அதுக்கு ஊசியை போட்டு பார்க்கறான். அதுல நல்லாச்சு அப்படின்னா இது மனுஷனுக்கு வேலை செய்யுங்களாம். குரங்கிலிருந்து மனிதன் வந்தான், டார்வின் தியரியும். ஆனா அசல்ல பார்த்தா இவன் அதுக்கு வைக்கல, குரங்குல இருந்து வந்தாங்கிறதுக்கு சயின்ஸுக்கு வைக்கல. இன்னைக்கு இந்தியாவில் எந்த சனாதனத்தை பற்றி பேசப்படுகிறதோ அது அமெரிக்காக்காரன்ட்டையும் இருக்கு. அவன் சொல்றான், நாங்கெல்லாம் ஒயிட்ஸ், நாங்கெல்லாம் வளர்ந்து முடிச்சுட்டோம், நீங்கெல்லாம் இப்பதான் குரங்குல இருந்து வந்திருக்க, வளரவே இல்லைங்கிறானே. அதுக்கு தான் இது வைக்கப்பட்டது இந்த கொள்கை. அது சொல்ல புரியுதா? குரங்குல இருந்து வந்தவன் யார்? ஐரோப்பியன்ஸ் பூராமே, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கன்ஸ் பூராமே கருப்பா இருக்கான். ஆப்பிரிக்காக்காரனை பார்த்தா உங்களுக்கு தெரியும், பிலால் ஹபஷி அடிமை பெருமானாருடைய காலத்தில் பெரிய காது, ஹஜ்ஜிக்கு போகும்போது உம்ராக்கு போகும்போது பார்ப்போம், பெரும் காது, பல்லு பெருசு, அந்த ஆளுகளுடைய உடலும் அவர்களுடைய தசையும் அப்படி இருந்தது. அவங்க எல்லாத்தையும் சொல்றான், நீங்கெல்லாம் இன்னும் இவால்வ் ஆகல, நீங்கெல்லாம் இன்னும் குரங்குல இருந்து பிறந்து மேல்நிலைக்கு வரல, நீ கீழ்நிலையில இருக்கிறாய் அப்படிங்கறத அறிமுகப்படுத்துறதுக்கு உலகத்தில் ஒரு கொள்கையே உருவாகலாம். அதான் டார்வின் தியரி என்ற கொள்கையை உருவாக்கணும். சகோதரர்களே, பெருமானார் சொன்னார்கள், இந்த உலகத்தை ஒரு பிடியில் இருந்து அல்லாஹ் படைத்தான், அதுல பல நிறங்கள்ல மனிதர்கள் வந்தார்கள். அந்த எல்லா மனிதர்களோடும் நீங்கள் வாழ வேண்டும் என்று இறைவன் ஆசைப்பட்டான். அதற்கென்று ஒரு குடும்பத்தை உங்களுக்கு தேர்ந்தெடுத்தான். நமக்கான குடும்பம் உலகத்தோடு வாழ்வதற்கு. அப்ப இந்த குடும்ப அமைப்பு முறையை கற்றுக் கொடுத்தவன் இறைவன். இந்த குடும்ப அமைப்பு இப்படித்தான் கல்யாணம் முடிக்கணும், இதுதான் மனைவி, இதுதான் கணவன் என்ற முறையை கற்றுக் கொடுத்தவன் நம்மை படைத்த நம்முடைய ரப்புல் ஆலமீன். திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவான், வலக்கத் அர்சல்னா ருஸ்லம் மின் கப்லிக் வஜஅல்னா லஹும் ذُرِّيَّةً அஸ்வாஜம் வ ذُرِّيَّةً. மனிதர்களே, நபிமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், வலக்கத் அர்சல்னா ருஸ்லம் மின் கப்லிக், நபியே உங்களுக்கு முன்னால் ஏகப்பட்ட நபிமார்களை அனுப்பினோம். சரி, அதோட சொல்லிட்டு போக வேண்டியது தானே? மீண்டும் சொல்லுகிறான், வஜஅல்னா லஹும் அஸ்வாஜம் வ ذُرِّيَّةً, அத்துணை பேருக்கும் மனைவிகள் உண்டு, மக்கள் உண்டு. ஏன் முஃபஸ்ஸிரீன்களா கேட்பார், இந்த செய்தி ஏன் சொல்லணும்? எல்லா நபிமார்களும் மனைவி மக்களோடு வாழ்ந்தார்கள். மனைவி மக்களோடு வாழுவதில் தான் இந்த உலகத்தினுடைய இன்பமும் அமைதியும் சுகமும் இருக்கிறது. குர்ஆன் சுகத்தை 3 வகையாக பிரிக்கும். மொத்தம் 3 இடத்துல அல்லாஹ் சுகம் இருக்குதுங்க. உங்களுக்கு அமைதி வேண்டுமா? வெளியே போறோம், வேலை செய்யறோம், ஆபீஸுக்கு போறோம், கடைக்கு போறோம், எல்லா இடத்துக்கும் போறோம், ஒரே பதட்டமா இருக்கான். திரும்ப மீண்டும் இரவு அவனை தூயில் கொள்ள செய்கிறது, அவன் அமைதியை அடைகிறான். குர்ஆன் சொல்லுகிறது, உனக்கு எங்கே அமைதி கிடைக்கும்? எங்க அமைதிப்பா கிடைக்கும்? 3 இடத்துல அல்லாஹ் சொல்றான். ஒன்னாவது, அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், நீங்கள் இறைவனை தியானிப்பதில் உங்களுக்கு மனதிற்கு அமைதி கிடைக்கிறது. இன்னொரு இடத்துல சொல்றான் அல்லாஹ் தஆலா,
ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها. உங்களுக்கு சக்கீனத்து வேண்டுமா, உள்ரங்கமான அமைதி, வெளிரங்கமான அமைதி வேண்டுமா, உங்கள் மனைவியிடத்தில் இருக்கிறது என்று குர்ஆன் சொல்லுகிறது. மூன்றாவது ஒரு இடத்தை சொல்லுகிறான், وَجَعَلَ لَكُم مِّن بُيُوتِكُمْ سَكَنًا. உங்கள் இல்லங்களில் அமைதி உண்டு. உங்கள் இல்லங்களில் அமைதி உண்டு. தேடியவர்கள் உண்டா? சமீபமா ஒரு நண்பர் சொன்னாரு, அதாவது இப்ப எல்லாரும் இந்த கொடைக்கானலுக்கு போறாங்க, ஊட்டிக்கு போறாங்க அப்படிங்கறதெல்லாம் மாறி, அன்னைக்கு ஒரு நண்பர் போன் பண்ணாரு, எங்க ஒரு வாரமா போனே இல்ல. அவர் சொல்ற நியூசிலாந்து போயிருந்தேன், வண்டர்ஃபுல் பிளேஸ், நீங்க நெக்ஸ்ட் போங்க அங்க கண்டிப்பா. அவர் என்ன சொல்ற, தஸ்கீல் பண்றாரு, அங்க போங்க. நான் கேட்டேன் எதுக்கு ஆஜியாருன்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னாரு, எங்க பார்த்தாலும் ஒரே கிரீனரி, பச்சை பசேல்னு பார்க்கிற இடம்லாம், டிக்கெட் விசாலாம் கம்மியான காசு தான், நீங்க ஒரு தடவை அங்க போய் பாருங்க. நான் சொன்னேன், அங்க அனுபவிக்க வேண்டிய நிம்மதியை நான் என் வீட்டிலே பார்த்துக்கிறேனே. அல்லாஹ் சொல்லுகிறான், வஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சக்கனா. அமைதி வேண்டுமா, வீட்டுல இருக்குங்க. பல பேர் வீட்டை விட்டு எப்படா ஓடுவோன்னு இருக்கான். சில பேர்லாம் ஆபீஸ் முடிச்சுட்டு அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கான், வேலையை முடிச்சுட்டு ஏன்டா வீட்டுக்குள்ள. அதை போய் பார்த்து என்னங்க செய்யறதுங்க, இப்ப இங்க என்னத்தை பாக்குறாங்க, இது கூட நல்லா இருக்குங்கிறானே. இப்ப மனசு இல்ல, அது கிடைப்பதற்கு உண்டான அந்த மனோநிலை இல்லை. குர்ஆன் சொல்லுகிறது 3 இடம் தான். இந்த லாக்டவுன் போட்டப்ப நம்ம எல்லாத்தையும் வீட்டுல போட்டு அடைச்சு வச்சிருந்தான், வீட்லயே கிடந்தோம். நிறைய பேருக்கு அப்ப அந்த உண்மை புரிஞ்சு, ஓ இதுதான் குடும்பமா, அப்பதான் மனைவியை முதல்ல பாக்குறான் சார். இப்பெல்லாம் நிறைய பேர், ஒரு காலம் இருந்தது கணவன் மனைவி முகத்தை பார்த்து தூங்கிய காலங்கள் போய் 20 வருஷம் ஆச்சு. இங்கிட்டு இந்த அம்மா இந்த மொபைல வச்சுட்டு இங்க திரும்பி படுத்திருக்க, அவர் அங்க திரும்பி படுத்திருக்காரு, அப்படியே தூங்கி போறான். ரொம்ப நாள் கழிச்சு தான் பாக்குறான், ஒய்ஃபை பார்த்துட்டு என்ன அவன் பல்ல காணுங்கிறான், இப்படிதான் என்ன பார்த்தியாடான். இதுக்கு பேர் வாழ்க்கையா? இந்த மொபைல இப்படியே தடவிட்டு இதை தூக்கிட்டு, இது ஒரு பொருள், இது ஒரு பொருள். ஒரு மாணவர் சொன்னாரு, அது ஏன்டா ஒரு மாதிரி கண்ணெல்லாம் சிவந்துருக்கு, மெட்ராஸ்ல இருந்து வந்தேன் அப்படின்னா. தூங்கலையா அப்படின்னா, இல்ல தூங்கிட்டு தான், படுத்துக்கிட்டு தான் வந்தேன். மொபைல் எவனும் தூக்கிடுவானோ அதை கையிலேயே வச்சுக்கிட்டு முடிச்சே உட்காந்து, புள்ள ஊட்டிய கூட அப்படி பார்க்க மாட்டான் உங்களுக்கு. அந்த மொபைல கையிலே வச்சுட்டு உட்காந்து எவனாவது தூக்கிட்டு போயிருவானு நடக்குது சார், பார்த்தாலே தெரியும். இது பொருள். நீங்கள் 1000 அன்புகளை இதற்கு கொடுத்தால் இதுக்கு பதில் சொல்ல தெரியாது, கீழே ஓட்ட உடஞ்சு போயிடும். அதனாலதான் ஒரு கவிஞர் அழகாக சொன்னான், பொருட்களை பயன்படுத்த வேண்டும், மனிதர்களை நேசிக்க வேண்டும். ஏன்னா மனுஷனுக்கு தான் நேசிச்சா நேசிக்க தெரியும். படைப்பினங்களுக்கு நேசிச்சா, ஒரு நாய்க்கு பிஸ்கெட் போட்டா கூட வாலாட்டிக்கிட்டே நிற்கும். ஒரு மனிதனை நேசித்தால் திரும்ப நம்மளை நேசிப்பான். பொருளுக்கு என்ன தெரியும்? பொருளை பயன்படுத்த வேண்டும். ஆனால் ஐயோ, அவன் சொல்றான், காலம் மாறிவிட்டது, இன்றைக்கு பொருட்களை நேசிக்கிறார்கள், மனிதர்களை பயன்படுத்துகிறார்கள். உண்மையா இல்லையா? ஒரு தான் கார்ல ஒரு கூடு ஒதுக்க மாட்டேங்க, தான் மொபைல்ல ஒரு அப்படிங்க. நேற்று தான் போன வாரம் இது ஆப்பிள் போன்ல புதுசா வந்துச்சு, அது எதையோ இப்ப உலக சாதனை மாதிரி அதை போய் அடிச்சு வாங்குறதுக்கு மண்டை உடைச்சவன் உண்டு. இங்க என்னடா அடுத்த வாரம் வாங்கினா என்ன செஞ்சிட போறேன்? ஒன்னே ஒண்ணு செய்வான், அதை தூக்கிட்டு போய் யாராவது ஃப்ரெண்ட காட்டி, மாப்பிள்ள நேற்று வாங்கிட்டாடாமா, அதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அது சரியா கீழே விழுந்துச்சுன்னா உடஞ்சு போயிடும். அது தெரியுமா இவர் இப்படி அடிச்சு வாங்கினாருன்னு? பொருட்களை பயன்படுத்த வேண்டும், மனிதர்களை நேசிக்க வேண்டும், பெருமானார் சொல்லி தந்தார்கள். அப்ப 3 செய்தி இறைவன் குர்ஆன்ல சொல்றான். உங்கள் அமைதி உங்கள் குடும்பத்தில் இருக்கிறது, தேடுங்க. நீ கோடி ரூபாய் செலவழித்தாலும் அந்த அமைதிகளை பெற முடியாது. இறைவன் எதை காட்டுகிறானோ அதன் வழிதான். உன் மனைவி தான் உனக்கு அமைதி, உன் குடும்பம் தான் உனக்கு அமைதி. வீட்டிலே இருந்து பார், கொஞ்சம் குழந்தைகளை பாருங்கள். நான் அடிக்கடி பேசுவது உண்டு, உங்கள் குழந்தைகளை கொஞ்சம் பாருங்களே. அதாவது பெத்த பிள்ளையே தள்ளி வச்சுதான் பாக்குறான். அன்னைக்கு ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனாங்க, அங்க தள்ளி, இவர் யாருங்கன்னு கேட்டேன், அவர் தாங்க அப்பா. ஏன் தூங்க மாட்டேங்க, உச்சி இருந்துருங்க. ஏன் இருந்தா என்ன, இப்ப நீ செத்தா போயிருவாங்க, அது தானடா பெத்திருக்க. எத்தனை குழந்தைகள் பெருமானாரின் மடியில் சிறுநீர் கழித்தன என்பதை வரலாறு எழுதி வைக்கிறது. அதுல ஆம்பளை பிள்ளை எத்தனை, பொம்பளை பிள்ளை எத்தனை. எம்பெருமானார் சுத்தத்தின் பிறப்பிடம், மடியில வந்தவுடன் உச்சி இருந்துச்சுங்க, சிறுநீர் கழித்தது. வரலாறு அந்த குழந்தைகளுடைய பெயர்களோடு பதிவு செய்கிறது. நீ தூக்க மாட்டேங்க, தூக்க மாட்டேங்க. உங்க குழந்தைகளை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். பெருமானார் சொன்னார்கள், கொஞ்சம் பாருங்கள். ஒரு தடவை முஆவியா ரலியல்லாஹு தஆலா, a chief governor of a place,
அந்த ஏரியாவுக்கு ஒரு பெரிய கவர்னர் அவர். முஆவியாவை பார்ப்பதற்காக வேண்டி ஒரு சட்டம் கேட்பதற்காண்டி ஒரு நண்பர் உள்ள வர்றார். வீட்டுக்குள்ள அனுமதி கேட்டு இப்படி போறார். அந்த காரிடர்ல, வீட்டினுடைய வெளிப்பகுதியில் அந்த காரிடர்ல அவர் ஒரு காட்சியை பார்க்கிறார். வந்த நண்பர் திகைத்து விட்டார். அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி போயிட்டு திரும்ப பின்னாடி எடுத்து வெளியே போறார், கிளம்புறார். உடனே முஆவியா ரலியல்லாஹு தஆலா கூப்பிடுறாங்க, ஏத்தா இங்க வாங்க, எங்க போறீங்க? அவருக்கு ஒரே சங்கோச்சம். கவர்னர் ஒரு மாதிரி இருக்காரு, எப்படி போறது அப்படின்னு. அப்ப கவர்னர் அப்படி எப்படி இருந்தார் அப்படின்னு கேட்டா வரலாறு எழுதுகிறது. தன்னுடைய பேர குழந்தைகளை முதுகில் வைத்து 4 கால் யானையிலே கவர்னர் நிற்கிறார். யானை ஓட்டிட்டு இருக்காரு இப்படி வச்சு. முதுகுல பேர பிள்ளைங்க 2 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. கழுத்துல ஒரு கயிறை போட்டு இழுக்கி கட்டியிருக்காங்க. ஒருத்தன் பிடிச்சி இழுக்கிறான், ஒருத்தன் உதைக்கிறான். யார? மேல உட்கார்ந்து 2 பேரைங்க. ஒருத்தன் மிதிக்கிறான், ஒருத்தன் இடிக்கிறான். இல்லையா போயா அப்படிங்கிறான். அவர் நடந்து போறார். இந்த காட்சியை பார்த்து அவருக்கு கொஞ்சம் சங்கோதம் வந்துருச்சு. சரி, இப்படி போய் நம்ம கவர்னர் வைப்பார். இப்ப பிள்ளைகளை இறக்கி விட்டு அவரை கூப்பிட்டு, முஆவியா கேட்ட செய்தி என்ன, நீங்க வந்தீங்க? அவருக்கு பதில் சொல்லிட்டு சொன்னாங்க, ஏன் திரும்ப போனேன்னு கேட்டாங்க. உடனே அவர் சொன்னார், கலீஃபா அவர்களே, இந்த நிலைமையில நான் உங்களை பாக்குறதுக்கு விருப்பப்படல. இது என்ன இவ்வளவு சின்ன பிள்ளை கூட சின்ன பிள்ளையா பெரிய மனுஷனா இருக்கீங்க, கொஞ்சம் கூட விவரம் இல்லாம இப்படி விளையாடிக்கிட்டு இருக்கீங்களேன்னு. அன்றைக்கு ஒரு வார்த்தையை முஆவியா அவர்கள் சொல்லுகிறார்கள். 1400 ஆண்டுகள் அந்த வாழ்க்கை, அந்த செய்தி வரலாறில் பதியப்படுகிறது. அன்றைக்கு சொல்லுகிறார்கள், எம்பெருமானார் ஒரு வார்த்தை எங்களுக்கு சொல்லித் தந்தார்கள். மன் கான லஹு சபியுன் ஃபஅலைஹி அன் யதசாபா லஹு. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பெருமானார் சொல்லுகிறார்கள், மன் கான லஹு சபியுன், எந்த வீட்டில் குழந்தைகள் இருக்கிறதோ நீங்கள் வீட்டிற்குள்ளே வந்தால் கொஞ்ச நேரம் குழந்தைகளாக ஆகுங்கள் என்று சொன்னார்கள். யதசாபா லஹு அப்படின்னு சொன்னா விளையாடி பார்ப்பது. நீங்க உங்க மேனேஜர் கேரக்டர் எல்லாம் கொண்டு வந்து அந்த 3 வயசு பிள்ளைகிட்ட காமிக்க முடியாது. நான் யாரு தெரியுங்களா, நில்றா அப்படின்னா அந்த புள்ள பார்க்கும், நில்றா அப்படிங்கும். லியோ டால்ஸ்டாய் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளன் கடற்கரைக்கு போறான். அங்க போய் பார்த்தா ஒரு புள்ள விளையாடிட்டு இருக்கு. அவன் சொன்னா, நானும் உன் கூட விளையாட்டுமா? லியோ டால்ஸ்டாயினுடைய எழுத்துக்கள் அவ்வளவு ஃபேமஸான எழுத்துக்கள், உலக புகழ் பெற்ற எழுத்தாளர். நானும் விளையாடுவோம், நீனும் விளையாடுவோமான்னா அந்த பிள்ளைங்க வந்துச்சு, விளையாடிக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே அது சொல்லிச்சு, எங்க அப்பா அம்மா கூப்பிடுவாங்க, நான் போயிட்டு இருக்கா அப்படின்னு. உடனே அவன் சொன்னான், அப்படியா, போயிட்டு வா, நீ போய் உங்க அம்மாட்ட அப்பாட்ட சொல்லணும், நான் இப்ப லியோ டால்ஸ்டாயோடு விளையாடினேன் அப்படின்னு போய் சொல்லணும். அந்த பிள்ளைக்கு ஒரே சந்தோஷம். நீயும் உங்க அம்மாட்ட போய், அது சொல்லிச்சு, நீயும் உங்க அம்மாட்ட போய் லட்சுமியோட விளையாடினேன்னு சொல்லி இருந்துச்சு. சார், அது உலகம் அவ்வளவுதான் சார். லியோ டால்ஸ்டாய் எழுதுகிறான், நான் அசந்து நின்ற நேரம், என் பெருமைகள் உடைந்த நேரம். நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு சொன்னேன். லியோ டால்ஸ்டாய் நான் உலகத்தை அறிஞன் போய் விளையாடுன்னு சொன்னா அந்த பாப்பா ரொம்ப லேசா சொல்லுது, நான் வந்து லட்சுமியோட விளையாண்டேன்னு சொல்லுது. உங்க அம்மாட்ட போய் யார்ட்ட? இவங்க அம்மாட்ட கபூர்ல தான் எழுதுறாண்டால் பின்னாடி. அப்ப குழந்தைகள் உலகம் இருக்கிறதே ஒரு அற்புதமான உலகம். பெருமானார் சொல்லுவார்கள், மன்கான லஹு சபியும், வீட்டுல பிள்ளை இருந்தா வெளியே வரும்போது உன்னுடைய அதிகார திமிர்களை, மேனேஜர், கடை ஓனர் அப்படிங்கறத அப்படி கலட்டி செருப்புல வச்சுட்டு உள்ள வரும்போது ஒரு குழந்தைகளாக உனக்கு விளையாட தெரிந்தால் உன் இல்லம் தான் சுவனம் என்று சொல்லுகிறார்கள். ஏன்? அல் வலது ரீஹானுல் ஜன்னா ஃபித் துன்யா சுரூர் வ ஃபில் ஆகிரத்தி நூர் நாங்க ரசூலுல்லாஹ். உங்கள் குழந்தை இருக்கிறதே சுவனத்தினுடைய பூஞ்சோலைகள். இந்த உலகத்தில் அவர்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி, மறுமையில் நூறு என்றார்கள். எம்பெருமானார் சொல்றார், பிள்ளைகளை நம்ம பார்க்கிற பார்வை இல்லை. அப்ப குழந்தைகளோடு எப்படி நடக்க வேண்டும் என்பதை நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. சும்மாலாம் சொல்லித் தரல, செஞ்சும் காட்டினாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்களில் மூத்த மகள் ஸைனபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அந்த அம்மாவுக்கு திருமணமாகி முதல்ல ஒரு குழந்தை பிறகுது. அது பெண் குழந்தை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுல அந்த குழந்தைக்கு பேர் உமாமா. தினசரி அசருக்கு அப்புறம் எல்லா வீடுகளுக்கும் போகிற பெருமானாருடைய பழக்கம். சில நேரத்தில் அசருக்கு முன்னாடி போவாங்க அல்லது அசருக்கு பின்னாடி போவாங்க. நேர போய் ஸைனபாவினுடைய வீட்டிலே அமர்ந்து உமாமாவோடு விளையாடுவார். கொஞ்ச நேரம் விளையாடுவாங்க. ஒரு நாள் அப்படி விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. நேரம் வந்துச்சு. அது பெருமானார் அந்த பிள்ளையை தூக்கி கழுத்துல வச்சிருந்தாங்க. தொழுகையினுடைய நேரம் வந்துருச்சு. கூப்பிடுறதுக்கு பிலால் வந்துட்டார்.
இப்ப இறக்கி விட்டு அழுவும். தோல்ல குழந்தைய வச்சுக்கிட்டே பள்ளிக்கு வந்துட்டாங்க. ஹதீஸ்ல வருது, தோல்ல குழந்தை உம்மாமா இருக்கிறாள், பெண் குழந்தை, அப்படி பள்ளிக்கு வந்துட்டாங்க. வந்து அங்க காமத்தும் சொல்லியாச்சு, தக்பீர் கேட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்னுட்டாங்க. ருக்கு சுஜூது போகும்போது புள்ள விழுந்துருங்கிறதுக்காக இறக்கி கீழே வச்சுட்டு ருக்கு போயிட்டு சுஜூது போயிட்டு திரும்ப மேலே தூக்கி வைத்துக் கொண்டார்கள் என்று ஹதீஸ் வருது. என்ன நபி சார், என்ன நபி? நான் துபாயில இருக்கும்போது ஒரு இஷ்யூ ஒண்ணு வந்துச்சு கோர்ட்டுக்கு. அந்த நேரம் பேப்பர்ல இஷ்யூ ஆயிருந்துச்சு, பேப்பர்ல வெளியிட்டு இருந்தான். பெருமானார் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒருவர் தொழுது கொண்டிருக்கும் போது யாராவது குறுக்க போனாங்க அப்படின்னு சொன்னா நீங்க கையை நீட்டி தடுக்கலாம். ஒருத்தர் தொழுதுகிட்டு இருக்கும் போது சுத்துறா, அந்த முன்னாடி ஒரு இடம் வைக்கணும், யாராவது ஒரு ஆள் குறுக்க போனா அவருக்கு தெரியப்படுத்துவதற்காக நான் தொழுகிறேன்னு இப்படி நீட்டி தடுக்கலாம். அப்படி நீட்டுகிற நேரத்தில் அல்லது அவர் முரண்டு பிடிச்சு அல்லது இவர் நீட்டும் போது இடிச்சிருச்சு அவர் இறந்து போயிட்டாருன்னா அது இஸ்லாத்துல கேள்வி எனக்கு கிடையாது, அப்படி போகக்கூடாது. 40 நாளும் நிற்கட்டும், நாங்க 4 நாளா 40 நாளா 4 வருஷமா 40 வருஷமா அங்கே நிக்கணும், குறுக்க போக கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை பெருமானார் சொல்லுகிறாரு. துபாயில ஒருத்தர் தொழுதுகிட்டு இருக்காரு, ஒரு சின்ன பையன், சின்ன பிள்ளைய ஓடத்தானே செய்யும், இங்க இருந்தாங்க. உடனே இந்த பெரியவர் என்ன செய்யறாரு, கையை நீட்டுறாரு, தடுக்கிறார். இப்ப நீங்க சொல்லுங்க, உங்க வீட்டுல ஏதாவது ஒரு புள்ள இப்படி ஓடுது, நிப்பாட்டினா என்ன சார் செய்யும்? அது என்ன செய்யும்? சரி நம்ம கூட விளையாடுறாரு போலுக்கு, அதுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், விளையாட்டு விளையாட்டு விளையாட்டு, வேற எதுவும் தெரியாது. விளையாடுறாரு போலுக்கு, நமக்கு இந்த தாத்தா என்ன செய்யறாரு, நம்ம கூட விளையாடுறாரு போலுக்குன்னு அவர் கையை தள்ள, அவர் அந்த பிள்ளையை தள்ள, நான் நடந்ததை சொல்லுகிறேன், அவர் அந்த பிள்ளையை தள்ள, இவர் அந்த தள்ள, இது அங்க தள்ள, மாத்தி மாத்தி இப்படி தள்ளி கடைசியில வேகமா ஒரு தள்ளுதல்னா அந்த பிள்ளை கீழே விழுந்துச்சு, மௌத்தாயிடுச்சு. குழந்தை சின்ன பையன். இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல, மௌத்தா போச்சு. கோர்ட்டுக்கு கேஸ் வருது. அப்ப அவர் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, தள்ளி விட்டு இறந்தா கேள்வி ஏற்படாது. நான் செஞ்சது தடிதானே, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, தள்ளி விட்டு இறந்துட்டா கேள்வி ஏற்படாது, என்ன எதுவும் செய்யக்கூடாது. ஹதீஸ் படி நிறைய பேர் இப்ப ஹதீஸை இப்படித்தான் சார் விளங்கிக்கிறான், ஒரு துண்டை மட்டும் பிடிச்சிக்கிறது, அடுத்து என்ன முடியும்னு தெரியாது, ஒரு பாட்டு பிடிச்சிக்கிறது, இது ஹதீஸ்ல இருக்குல்ல அப்படின்னு இப்ப நம்மள்கிட்ட கேட்கறாங்க சில பேர். இவருக்கு இவனுக்கு எப்படி விளக்கம் சொல்றதுன்னே தெரியல. உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீ கிணத்தை தாண்டினாலும் முழுசா தாண்டுனாங்க ரசூலுல்லாஹ், அறகுறையா தாண்டாத, சிக்கல் உள்ள போயிருவேன்னாங்க. இப்ப இவர் நிப்பாட்டிட்டாரு, இறந்து போயிட்டாரு, கோர்ட்டுக்கு கேஸ் வருது. அப்ப அந்த நீதிபதி சொன்னார், நீங்க சொல்றதெல்லாம் நியாயம், ஆனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்க்கையில் தன் பேர குழந்தைகளை தூக்கி வைத்துக் கொண்டு குத்பா ஓதியிருக்காங்க, தொழுகையில தூக்கி வச்சு தொழுதிருக்காங்க, இறக்கி விட்டுருக்காங்க. இன்னும் சில சந்தர்ப்பங்கள் வருகிறது, சுஜூதிலே இருக்கிற போது பேரன் ஏறி முதுகுல உட்கார்ந்தார் ஒரு தடவை, எல்லாம் ஹதீஸ்ல வருது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிக்கவே இல்லை. சில சஹாபாக்கள் படுத்து ருக்கு சுஜூதுல இருந்தவங்க எந்திரிச்சு தலையை தூக்கி பார்க்கறாங்க, ரொம்ப நேரம் ஆச்சு, என்ன ஆச்சு நபி அப்படின்னு சொல்லி லேசா அப்படி பார்த்தாங்க, முதுகுல பேராண்டி உட்கார்ந்துருக்காரு. கொஞ்ச நேரம் அவர் இறங்கின பின்னாடி அப்புறம் எந்திரிச்சு சில சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்ல இன்னைக்கு உங்களுக்கு தொழுகையில வித்தியாசத்தை பார்த்தோமே, கொஞ்சம் நேரமானது மாதிரி. அப்ப சொன்னாங்க, என் பேரன் முதுகிலே இருந்தால் நான் எந்திரித்தால் கீழே விழுந்து விடுவார் என்பதற்காக வேண்டி நான் அமைதியாக இருந்தேன். சார் மனிதம் முக்கியம் சார், முதல்ல இருக்கக்கூடிய மக்களோடு எப்படி பழகுகிறோம் என்பது முக்கியம். லாஇபூஹும் சபஆ, பெருமானார் அழகாக சொல்லுவார்கள், உங்கள் குழந்தைகளோடு நீங்கள் 7 ஆண்டு காலம் விளையாட மட்டும்தான் வேண்டும். 4 வயசுல ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனோம்னா இன்னைக்கு 2.5 வயசுல தொட்டியை கட்டியாங்க, ஏன்னா விட்டு அந்த புள்ளையே கூட்டிட்டு போய் அங்கே பெக்க வச்சு விட்டுட்டு வந்துருங்களேன். நான் சொல்றது புரியுதா? 4 வயசுல ஸ்கூலுக்கு அப்படின்னு இன்னைக்கு அதையும் தாண்டி அதை விட கொடுமையா இருக்கு, தொட்டியில கிடக்கிற பிள்ளைக்கு போட்டோவை காட்டி பாடம் இருக்கிறான், இவர் இப்படி காட்டி, இவர் தான் வந்து ஐன்ஸ்டீன் அந்த பிள்ளை இப்படியே பார்த்துக்கிட்டே கிடக்கு. அது பால் குடிக்கிற பிள்ளை, அதுக்கு என்ன வேலை தெரியும். அது கொஞ்ச நேரம் கழிச்சோன்னா ஐன்ஸ்டீன் தானே, அது இப்படி கண்ணை முடிச்சோம், என் பிள்ளைக்கு ஐன்ஸ்டீன் தெரிஞ்சு வச்சு, அதுக்கு வந்து பால் பாட்டில் தெரியுமான்னு கேட்டு சொல்ல வேண்டியது. இப்ப ஐன்ஸ்டீன் தெரிஞ்சு என்ன நடக்க போகுது, என்ன சார் நடக்க போகுது? லாஇபூஹும் சபஆ, பெருமானார் சொன்னார்கள் 7 ஆண்டு காலம் விளையாட்டு தான், வேற எதுவுமே செய்யக்கூடாது, டிஸ்டர்பே பண்ணிடக்கூடாது பிள்ளைகளை. தாய்மார்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டியதை சொல்லுகிறேன். இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உலகத்திலே இருக்கிற மிக அருமையான எஜுகேஷன் சிஸ்டம் இன்றைக்கு உலகத்திலேயே போற்றப்படுகிறது ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னா பின்லாண்டினுடைய எஜுகேஷன் சிஸ்டம். 7 வயசுல தான் ஸ்கூல்ல சேர்க்க முடியும். இன்னைக்கு இப்ப
7 வயசுக்கு முன்னாடி உங்க பிள்ளைய ஸ்கூல்ல சேர்க்கவே மாட்டான். 7 வயசுக்கு முன்னாடி சேர்க்க மாட்டான். உலகத்தினுடைய அறிவாளிகளாக அவர்கள் தான் இருக்கிறார்கள். இன்றைக்கு உலகத்திலே இருக்கிற யூதர்கள், ஜியூக்கள் 7 வயசுக்கு தான் படிக்கவே ஆரம்பிக்கிறான். 99% அறிவியல் கண்டுபிடிப்புகளை அவர்கள் தான் கண்டுபிடிக்கிறார்கள். 7 வயசுக்கு மேல படிக்கிறவன் தான் கண்டுபிடிக்கிறான். நம்ம எல்கேஜில இருந்து அனுப்பிக்கிறோம். இது என்ன செய்யுது? போய் ப்ரீகேஜி, தொட்டில் கேஜி, அங்கேயே கொண்டு போய் போடுறாங்களா? என்னத்தை அப்படி சாதனை படைச்சிட்டோம்? அதுவும் சமீபமாக ஒரு ஆர்டிகல் படிச்சேன். எந்த யூதர்களும் தங்களுடைய குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவதில்லை. சின்ன வயசுல 10வது 11வது வயசு வரை அனுப்புறதில்ல. காலேஜுக்கு தான் அனுப்புறான். வீட்டுல தான் பாடம் சொல்லி தரான். ஒருத்தர் போய் பேட்டி எடுக்கிறான், ஏன்டா அனுப்புறது இல்ல? அவன் சொல்றான், ஸ்கூலுக்கு போனா அங்க ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் எல்லாம் பிரிப்பாங்க. எங்க வீட்டுல என் பையன் தான் ஃபர்ஸ்ட். அவ்வளவே. ஆனா என்ன படிச்சாலும் என் பையன் தாண்டா. ஆனா எதை விதைக்கிறான் பாருங்க, எதை விதைக்கிறான். ரெண்டாவது ஸ்கூலுக்கு போனா நெட்டையா இருக்கான், குட்டையா இருக்கான், உன் பையன் அப்படி இருக்கான். என் வீட்டுல என் பையன் தான் அழகு. அது குண்டா இருந்தாலும் சரி, நெட்டையா இருந்தாலும் சரி, என் பையனை எவனும் கிட்டி ஜோக் அடிக்க மாட்டான். அப்படி ஒரு தலைமுறையை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இங்கே நம்மால நியூ எஜுகேஷன் பாலிசிங்கிறான். அதுல என்ன செய்யறான்? நீ எல்கேஜிலே கொண்டு வந்து சேர்த்து விட்டுரு. அதுக்கு இல்ல, எல்கேஜி ப்ரீகேஜி அதுக்கு முன்னாடியே கொண்டு வந்துருங்க. 2.5 வயசுல வந்துடணும். அது இன்னும் கொடுமையாக அவர்கள் சொல்லுகிற அந்த செய்திகள் இருக்கிறதே. 3 வயசுல அவனுக்கு எக்ஸாம் வைக்கணுங்கண்ணா. 10ஆவதுக்கு வந்து நமக்கு வைக்கக்கூடிய பரீட்சைக்கு கேபிள கட் பண்ணிடுறாங்க. வீட்டுல லேப்டாப் இருந்தா ஒளிச்சு வச்சிடுறாங்க. யாராவது சொந்தக்காரனை வரட்டுமான்னு கேட்டா வராதிய. ஏன்டா வர வேணாம், என் பையன் 10th படிக்கிறாங்க. அப்படி ஏதாவது பெருசா மார்க் எடுத்துட்டாங்கன்னு கேட்டா பார்டர்ல பாஸ் பண்றான். பிள்ளைகளை வளர்ப்பதிலே மிக பெருமான லாஇபூஹும் சபஆ சாஹிபூஹும் சபஆ அத்திபூஹும் சபஆ. பெருமானார் அழகாக சொல்லுவார்கள், சாஹிபூஹும் சபஆ அத்திபூஹும் சபஆ. அடுத்து சாஹிபு 3வது சொல்லுவாங்க. முதல் வருஷத்துல அந்த காலம் இருக்கிறதே, அந்த காலத்திலே லாஹிபூஹும் அவரோடு விளையாடணும். அடுத்த ஒரு 7 ஆண்டு காலங்கள் அவர்களோடு பாடம் நடத்தணும், தர்பியத் கொடுக்கணும், ஒழுங்குகளை போதிக்க வேண்டும் அவர்களுக்கு. 3வது 7 3 7 எத்தனை வயசு வச்சுங்க? 21 வயசு. கரெக்டா நிறைய வீடுகள்ல இந்த மாதிரி இந்த 10th அதை தாண்டி உள்ள அந்த பிள்ளைகள் இருக்கும். நான் அடிக்கடி சொல்லுகிறது வழக்கம். பெருநா அன்னைக்கு போய் ட்ரெஸ் எடுக்கணும்னா அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அந்த குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறத நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்ஆனும் நமக்கு அழகாக வழிகாட்டுகிறார். குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்லுவான், இன்னமல் ஹயாத்துத் துன்யா லஅிபுன் வலஹுன் வஸீனத்துன் வதஃபாகுரும் பைனக்கும் வதகாசுரும் ஃபில் அம்வாலி வல் அவுலாத் கமஸலி கைஸின் அஅஜபல் குஃபார நபாத்து. அந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், உலக வாழ்க்கை இருக்கிறதே, இன்னமல் ஹயாத்துத் துன்யா லஅிபுன், அது ஒரு விளையாட்டு. லஹுன், அதுவும் விளையாட்டுன்னு சொல்றோம். வஸீனத்துன், அது ஒரு அழகு. இப்படி வரிசையா சொல்லிட்டே போறோம். இப்ப இதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம்? ஐ எம் ஸ்டூடெண்ட் ஆஃப் குர்ஆன். நான் ஒரு குர்ஆனின் மாணவன். தொடர்ந்து குர்ஆன் குறித்து பேசி, குர்ஆன் குறித்து எழுதி, அது குறித்து தஃசீர்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, அதுல ஆழமா பார்த்த ஒரு செய்தி தெரியுது. சகோதரர்களை, இந்த நேரத்தில் ஒரு செய்தி சொல்லிக்கிறேன். நிறைய பெண்கள் வந்திருப்பதாக சொன்னார்கள். நான் தொடர்ந்து தமிழகத்தினுடைய எல்லா ஊருக்கு போனாலும் இந்த செய்தியை சொல்றது. எல்லா ஊர்களிலேயுமே ஒரு நிலை இருக்கிறது. ஒரு காலத்துல பெண் பிள்ளைகளை வெளியே அனுப்பிவிட்டு நாங்கள் வயிற்றில நெருப்பை கட்டி கொண்டிருக்கிறோம்னு சொல்லுவாங்க. பொம்பளை பிள்ளை பேருக்கு எப்படி வரும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. இன்னைக்கு பொம்பளை பிள்ளை இல்ல, பையனை அனுப்பிட்டு அதே கதிதான். ஏன்னா அவன் வண்டி ஓட்டுற ஸ்டைல பார்த்தாலே எல்லாருமே பயப்படுறான். அவன் அந்த 120 வரையும் போய் பார்க்கணும்னு நினைக்கிறான். எங்க அத்தா வாங்கி கொடுத்துருக்காரு, திருக்குனா இது போகுதாடான்னு பாக்குறான். அது போதோ இல்லையே, இவன் போயிடுறான். எல்லா ஊர்லயும் போயிடாது. அத்தை அனுப்பிட்டு அவரே கையை கழிச்சுக்கிட்டு நிக்கிறார். கல்லூரியில ஒரு பையன் வேகமா வண்டியில போனான். நான் பின்னாடியே போனேன், பார்த்துட்டேன். என்னடா இவ்வளவு வேகமா போறாங்கன்னு. மறுநாள் காலேஜுக்கு வந்தோன்னு அவனை கூப்பிட்டு கேட்டேன், ஏன்டா இவ்வளவு வேகமா போறேன்? இல்ல சார், இல்லடா ஏன் இவ்வளவு வேகமா என்ன இருந்துன்னு. இல்ல, எனக்கு முன்னாடி ஒருத்தன் வேகமா போனான் சார்னா. இப்ப நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா, அவங்க எப்படா போலாம் மவன, நானும் திருவுறேன்.
நான் சொன்னேன், அவனுக்கு முன்னாடி ஒருத்தன் போனா உனக்கு அது தெரியுமா அப்படின்னு. சொன்னா தெரியாச்சா, நான் பார்த்தேன். யாரு சார்னு கேட்டான். அதான்டா இஸ்ராயல். அவனை வேகமா கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு எங்கேயோ போகணுங்கிறதுக்காக. நீ ஏன்டா போற, நீ வாழ வேண்டியவன்டா இங்க இருக்கு. இஸ்ராயல் கூட்டு போறவன் பின்னாடி நீ போனா அது விளங்கப்படாது. அப்படித்தானே இன்னைக்கு ஓட்டிப்பாரு. சகோதரர்களே, இந்த நேரத்தில் ஒரு செய்தியை சொல்லிக் கொள்கிறேன். ஆண் பிள்ளைகளை வெளியே அனுப்பிவிட்டோம், பெண் பிள்ளைகளை வெளியே அனுப்பிவிட்டோம். இந்த பிள்ளையை எப்படி திருப்பி வரும் அப்படின்னு தெரியாம அப்படி நெஞ்சத்துல பதப்பதத்து கொண்டு வயிற்றுல நெருப்பை கட்டி கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இறைவன் ஒரு பாதுகாப்பான ஒரு செய்தியை சொல்லுகிறான். ஒரே ஒரு தகவலை சொல்றான். இதை மட்டும் நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா போற பிள்ளைகள் உருப்படியாக நலமாக திரும்பி வருவார்கள் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை இறைவன் சொல்லுகிறார். இன்ஷா அல்லாஹ் அது என்ன அப்படிங்கிறத இந்த பயான் முடியும் போது சொல்லுவேன். சரியா? நான் சொல்லாட்டி நீங்க திரும்ப கேட்டுக்கணும் என்கிட்ட. அதுக்கு அதை விட்டுட்டியான்னு கேட்டா சொல்லி தந்துடுவேன். அதுவரை அப்ப வாழ்க்கை குறித்து இறைவன் பேசுகிறான். இன்னமல் ஹயாத்து துனியா லஹிபுன். 7 ஆண்டு காலங்கள் விளையாட்டு, 7 ஆண்டு காலங்கள் விளையாட்டு. விளையாடிக்கிட்டே இருக்கணும் அந்த புள்ள, வேற எதுவுமே செய்யக்கூடாது. வல்லஹுன், அடுத்த 7 ஆண்டுக்கு லஹு. அந்த லஹிப் லஹு அப்படின்னு சொன்னா என்ன வித்தியாசம் சொல்றாங்க? ஒரு சின்ன பிள்ளை கையில கொண்டு போய் ஒரு பொருளை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அதை வச்சு இப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சோன்னா வேற ஒரு பொம்மையை கொடுத்தா இதை கீழே போட்டுட்டு அதை அப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கும். இது குழந்தைகளுடைய குணம். ஆனா இந்த 2வது லஹு அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஒன்னு பர்பஸ்ஃபுல்லா விளையாடுறது. ஒரு பையன் கிரிக்கெட் விளையாட போறான்னா இங்க வாடா வாலிபால் விளையாடணும் வரமாட்டான். எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, நான் இதுல பைத்தியங்கம்மா. அப்படித்தானே இருக்காங்க அன்னைக்கு கிரிக்கெட்ல. அதுக்கு பின்னாடியே காலையில போனா நைட்டு தான் வர்றாங்க, விளையாடிக்கிட்டே இருக்காங்க. லஹுன் அடுத்த 7. 3வது 7 இருக்கிறதே குர்ஆன் சொல்லும் ஜீனத்துன். 3வது 7 எப்படி? ஜீனத்துன், அழகு. அந்த 3வது 7 வரும்போது 7, 14, 14ல இருந்து 21 வயசு. அந்த பையன் மாறினாலே உங்களுக்கு தெரியும், குரல் உடையும். அதுவரையும் அயன் பண்ணாம சட்டை போயிட்டு இருப்பான். அப்ப 2 தடவை அயன் பண்ணுவான் ஒரு நாளைக்கு சட்டையை. அதை விட இன்னும் ஈஸியா தெரிஞ்சுக்கணும்னா கண்ணாடி போய் நின்று ஒரு நாளைக்கு ஒரு 15 தடவை பார்ப்பான். அப்படி பார்த்து அப்படிமா வீழுவான். அந்த 14 வயசுல அது நடக்கும். அதை விட குறிப்பா நீங்க சொல்றதை கேட்கவே மாட்டான். அதுதான் பெரிய அடையாளம். அடே பெருநாளைக்கு ட்ரெஸ் வாங்க போனோம். அவங்க அம்மா, அடே அம்மா, அவர் அத்தாவுக்கு ஒண்ணுமே தெரியலம்மா, அவர் சட்டையா வாங்குறாரு, எனக்கு அவர் சட்டை வாங்கி தந்தா வேறவே வேணாங்கிறானே. அந்த அம்மா கெஞ்சுதுடே இந்த தடவை போயிடுறாரு. நான்லாம் எனக்கு சட்டையே வேணாம், நான் பெருநாளைக்கு பழைய சட்டையை போட்டு நிற்பேன், வம்பா போட்டு நிற்பேன். எங்க அத்தாவுக்கு சட்டை வாங்க தெரியல. சாயங்காலம் ஒரு கடையை கணக்கு முடிச்சுட்டு வந்தோன்னு அம்மா சொல்லுது, ஏங்க இந்த தடவை ஃப்ரெண்டு கூட வாங்கிக்கிறானா, கொஞ்சம் விட்டுருங்க அப்படின்னு சொன்னான். அவர் பாப்பா போவேன், அவன் என்னடி வாங்கிட்டு வருவான், சட்டையா வாங்குவான், அவனுக்கு என்ன தெரியும், நான் போய் வாங்கிட்டு வரேன். இந்த 14 வயசு வர வரையும் பெருநாளைக்கு அத்தா சட்டை வாங்கும் போது இப்படி அந்த சுண்டு வரல புடிச்சுக்கிட்டு நடந்து போனவன் முதல்ல அவர் சொல்லுவார், வாடா சட்டை வாங்குறதுக்கு அங்க போவோம், அந்த கடைக்கு சீமாட்டிக்கு போனா வருவோம்ல அப்படிமா. இது அப்படின்னா முதல்ல இந்த வார்த்தையை கேட்பாரு, என்னடா திடீர்னு பூசா பேசுறான், வருவோம்ல. அப்பே முடிவு பண்ணிடணும் நம்ம பையன் கொஞ்சம் பெருசு ஆயிட்டான். இவன்கிட்ட நடக்கிறதுக்குன்னு சில குணங்களை குர்ஆன் பேசுகிறது. அவன்கிட்ட அப்படிதான் நடக்கணும். நீங்க உங்க ஸ்டைல்ல நடந்தீங்க அப்படின்னு சொன்னா லாயக்கப்படாது. அரபியில சொல்லுவார்கள், லா துரப்பு அவுலாதக்கும் கமா ரப்பாக்கும் ஆபாஉக்கும் லிஅன்னஹும் خلقوا من زمان غير زمانكم. Don't raise your children as your parent raised you. உங்கள் பெற்றோர்கள் உங்களை வளர்த்ததை போன்று உங்கள் குழந்தைகளை நீங்கள் வளர்க்க நினைக்க வேண்டாம். இன்னைக்கு அப்படிதான் சொல்றோம், எங்க அத்தாக்கு முன்னாடிலாம் நாங்க நிக்கவே மாட்டோம்டா அப்படின்னா. இவன் சொன்னா நானும் தான் நிக்க மாட்டேன், நீ ஏன் என் முன்னாடி நிக்கிறாங்க அத்தாவை பார்த்து, யோ நீ ஏன் என் முன்னாடி நிக்கிறாங்க நானே. இப்ப இவனை நீங்க எதுல சேர்ப்பிய? ஒரு காலம் இருந்துச்சுல்ல சார், எனக்கு தெரிஞ்சு என்னுடைய தாப்பனார் உள்ள வந்தாங்கன்னா எந்திரிச்சு இருந்துக்கும், இல்ல முன்னாடியே இருக்க மாட்டோம், பயப்படுவோம் தந்தைகளை கண்டு. இப்ப அவனை பார்த்து இவர் பதறாரு, அத்தா பெத்துட்டனே என்ன செய்யறது அப்படின்னு. லா துரப்பு அவுலாதக்கும் கமா ரப்பாக் லிஅன்னஹும் خلقوا من زمان غير زمانكم. அழகா சொல்றாங்க. இன்றைக்கு அந்த குழந்தைகளை குறித்து பேசுகிற போது தொடர்ந்து நாங்க அது சம்பந்தமான அந்த ஆய்வுகள் கூட்டத்துக்கு போகிற போது டிஜிட்டல் கிட்ஸ் ரொம்ப கவனமா நீங்க அவங்கள்ட்ட பழகணும். ஒரு ஆப்பிள் போனை வாங்கி ஒரு 5வது படிக்கிற பையன்ட்ட கொடுத்தா டக்குன்னு சிம்ம போட்டு கடகடன்னு அதை எப்படி ஆட்டணும் இங்க நமக்கு தெரியவே தெரியாது. இதுவரை
மொபைல்ல ஏதாவது வேணா என் காலேஜ் பையனை கூப்பிட்டு என்னடா அடுத்த செகண்ட் வேலையை பாக்குறானே சார். 3 5வது படிக்கிறவன் என்ன 1 வயசுக்குள்ள அழகா தள்ளி யூடியூப் எடுத்திருக்க பாட்டு போடுறதுக்கு நமக்கு தெரியுதா? டிஜிட்டல் அவங்க வேற லெவல்ல வளர்றான். நீங்க அவங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அவங்க அப்படியே அங்கீகரிச்சுக்கணும். சரி சார் கடைக்கு போயிடலாம் துணியை வாங்குறா அப்படின்னு சொன்னா 5000 ரூபாய்க்கு பேண்ட வாங்கி அதை கொண்டு போய் ஷூட் பண்றேன்னு 2000 ரூபாய்க்கு கொளுத்தி விடுறான் சார் கீழே. இது இந்த கொடுமை உங்க ஊர்ல இருக்காங்க. எங்க பண்ருட்டிக்கார ஆளுங்க நல்ல ஆளுங்க எல்லாம் திருச்சியில வந்து பாருங்க 2000 ரூபாய்க்கு கொளுத்தி விடுறான் சார் கீழே. அப்படியே ஜல்லட மாதிரி தொங்குது. நடுவுல ஒரு ஓட்டையை போட்டுக்கிறான். போட்டு அந்த பேண்ட் அவன் போட்டு வரும்போது பார்த்தா அப்படி அச்சசல் முசாஃபிர் மாதிரி இருக்கான். அந்த அத்தா வருத்தப்படாரா மாட்டாரா? ஏன்னா 5000 ரூபாய்க்கு பேண்ட் வாங்க சொன்னா ஜல ஜலன்னு கீழே தொங்கிட்டு இருக்கு. இதை போய் எப்படி போட்டு வரேன்னு அவர் வைத்தறிச்சலோட இருக்காரு. இவன் அதை போட்டு எந்த கூச்சமும் இல்லாம அழகா நடந்து வர்றானே. இந்த பிள்ளைகளை நீங்க எப்படி இவங்களை பாப்பீங்க? ஜீன அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த காலம் இருக்கிறதே 3வது காலம் ஜீன அழகு. எதை பார்த்தாலும் பேரனோடைய வாங்கி தடவுவான். நான் எப்படி இருக்கேன் இப்படி இழுத்து விட்டுக்குவான். மண்டையை அங்கிட்டு வெட்டுவான் இங்கிட்டு வெட்டுவான். அது ஒரே முடிதான். அது போனா ஒரு ஒண்ணுமே இல்லை. அதை வெட்டி அவனுக்கு கூட அது ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு பெரிய ஷூவை வாங்கி போட்டுக்குவான். ஒரு சட்டையை ஜீன அழகை தேடக்கூடிய காலம் அது. அவன் அப்படித்தான் இருப்பான். இப்ப நீங்க குர்ஆனுடைய கண்ணாடியை போட்டு அவனை பாத்தீங்கன்னா மாப்பிள்ள கரெக்டா இருக்காண்டா அப்படின்னு விட்டுருணும். அவனை போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அடுத்து ஒரு காலம் வரும். அடுத்த 7வது ஆண்டு இருக்கிறதே பெருமைப்படுகிற காலம். நான் வந்து ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ஓட்டேன், நான் இப்படி ஆயிட்டேன் அப்படி ஆயிட்டேன், நான் அந்த வேலைக்கு போறேன், நான் வேலைக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு தன்னைத்தானே உணர்கிற ஒரு காலம். உலகத்துல எவனுக்குமே அறிவு இல்லடா, எனக்கு தாண்டா அறிவுமா. பெத்த அத்தா அப்பன் தான் எதிரியாவார் முதல்ல. அது வரையும் இவனை வச்சுக்கிட்டு இருந்தவர் உனக்கு யாரா எதிரின்னு கேட்டாங்க. என்ன பெற்றிருக்காங்க ஒரு ஆளு, அந்த ஆளுக்கு அறிவா இருக்குமா கேட்கிறான் சார். அவர் தான் ஃபர்ஸ்ட் எதிரி. அவரை பார்த்த உடனே கொள்ள கதவை திறந்துட்டு வெளியே போயிடுவான். அவர் இங்கிட்டு வந்தாருன்னா அங்கிட்டு திறந்துட்டு போயிடுவான். அம்மாவுக்கு பிடிக்காது, அத்தாவுக்கு பிடிக்காது. உலகத்துல உனக்கு யாரா பிடிக்கும்? இவனே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு லூசு ஃப்ரெண்டு. இவன் சொல்றத பூரா இவன் ஊன் கேட்பான், அவன் சொல்றத பூரா இவன் ஊன் கேட்பான். நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுகிறது. அந்த பெருமை பிடித்து வருகிற காலம் அதான சொல்றான். 60 வயசு வரும்போது அந்த 40ஐ தாண்டி 45ல இருந்து 50க்குள்ள அவனுக்கு விளங்குமா. எங்க அத்தா இருக்கார எங்க பாவா மண்ணு மாதிரி இருந்த என்ன மனுஷனாக்கிட்டாரடா 50 வயசுல. அப்ப அவர் ஒண்ணு போய் சேர்ந்து இருப்பாரு, இல்லைன்னா முடியாம படுத்து கிடப்பாரு. அப்ப விளங்கி என்ன செய்ய? விளங்காம போக வேண்டியதுதான். இந்த வயசுல விளங்க வேண்டிய காலத்துல எதிரியா சித்தரித்து பார்க்கக்கூடிய அந்த காலம். சகோதரர்களே, அந்த குழந்தைகளை எப்படி கொண்டு வர வேண்டும் என்பதை நம்முடைய பெருமானார் நமக்கு அழகா சொல்லி தர்றாங்க. நீங்க அன்கண்டிஷனல் லவ் உங்க பிள்ளைகளிடத்திலே எப்படி காட்ட வேண்டும்? அளவில்லாத பிரியம். அளவில்லாத பிரியம். 2வது, இந்த அவனுக்கு இந்த 3வது ஸ்டேஜ் வருது பாத்தீங்களா, அவன் தன்னைத்தானே உணர்ந்து தன்னை பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்க காலம். அப்ப இந்த வீட்டுல கிளாஸ் நடந்துகிட்டே இருக்கும். லே போட அப்படின்பாரு. உனக்கு என்ன தெரியும்? போட சின்ன பையன் அப்படின்பாரு. ஆனா எங்க எப்படி பாவமா எனக்கு தெரியாது, உனக்கு தான் ஒரு அளவு தெரியாது. அதுக்கு பெருமானார் நல்ல ஒரு மருந்தை கொடுக்குறாங்க. அக்ரிமோ அவுலதக்கும், ஆனர் ரிவர்சல். முதல்ல உங்க பிள்ளைகள் அந்த வயசு வரும்போது மதித்து பழகுங்கள். உங்க பிள்ளைகளை கூப்பிட்டு சில விஷயத்தை கேளுங்க. ஒண்ணு குற்றம் இல்லை, அவனுக்கு தெரியாது தட்டவா ஏதாவது ஒண்ணு சொல்லுவான். ஆனா இந்த வீட்டில் உள்ள செய்திகள் அவனுக்கு தெரிய வேண்டும். அவனிடத்திலே கேட்கிறோம் என்பது இருக்க வேண்டும். அவனை கூப்பிட்டு கேட்கணும். சில விஷயத்தை எப்பா இப்படி செய்ய போறேன் என்ன நினைக்கிறேன் கேட்கணும். அக்ரிமோ அவுலதக்கும். அப்படி நீங்க சில நேரத்தில் கேட்கும் போது அவர்கள் வரம்பு மீறுவார்கள். எல்லா நேரமும் சரியா இருப்பான்னு சொல்ல முடியாது, எல்லை மீறுவார்கள். அதபாகும். அந்த நேரத்தில் கொஞ்சம் நெருக்கணும். எல்லா நேரமும் ஆனர் பண்றான்னா அவளை அப்படியே தலையை தூக்கி வச்சுட்டாங்கன்னா வேற மாதிரி இருப்பான். அஹசினும் அதபாகும். எந்த நேரத்தில் தேவையோ அப்படி கொஞ்சம் தட்டிக்கணும். இப்படிதான் பிள்ளை வளர்க்கும். இது தனியா ஒரு சப்ஜெக்ட் பெத்தவங்களுக்கு எடுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி பிறப்பதில்லை, மாறி மாறி பிறக்குது. ஆனா பெத்தவங்க தங்களை மாத்திக்கலாம். தங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியை வச்சுக்கிட்டா இந்த குழந்தைகளை அழகாக உருவாக்க முடியும். இன்னைக்கு சார் குடும்பத்தினுடைய அசல் அதுதான் சார். குடும்பத்தினுடைய அசல் குழந்தை சார். ஒரு வீட்டுல 5000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டியிருக்கான், பெரிய கோடீஸ்வரனா இருக்கான். புள்ள இல்லைன்னா அந்த வீட்டை பாருங்க சார், கபுருஸ்தான் மாதிரி இருக்கும். கபுருஸ்தான் மாதிரி இருக்கும். ரப்பு தந்த மிகப்பெரிய நியாமத் அல்லாஹ் நம்முடைய வீடுகளில் குழந்தை செல்வங்களை தருவது. குழந்தை செல்வங்களை தருவது சாதாரணமா இல்ல. இன்னும் சில விஷயத்தை சொல்லணும், சொல்லித்தான் ஆகணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்போதும் அல்லாஹ்ட்ட ரொம்ப சுவாரஸ்யமாக பேசக்கூடிய நபி.
ஒரு தடவை திடீர்னு ஒரு மூடு வந்துச்சு, திடீர்னு கேட்டாங்க, யாரில் உனக்கு ஒரு ஆளை ரொம்ப பிடிக்குதுன்னா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. அவர் பெரிய தாடி வச்சிருப்பார், தஹஜ்ஜுதெல்லாம் பள்ளியாசல்ல போய் தொழுவார், அப்படி குர்ஆன் இப்படிலாம் எல்லாம் சொல்லல. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, உனக்கு யாரை பிடிக்கும் அடையாளம் சொல்லு. ரொம்ப சிம்பிளா எல்லாம் ஒரு செய்தியை சொன்னா, அவருக்கு ஒரு பெண் குழந்தையை தருவேன், அவனை எனக்கு பிடிக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். எப்படி மனித குலத்திலோ யாருக்கு நான் ஒரு பெண் குழந்தையை தருகிறேனோ அவனுக்கு என்னை நான் பிடித்து கொடுக்கிறேன், அவனை நான் பிரியப்படுறேன். ஓகே, இன்னொன்னு வேற ஏதாவது ஒண்ணு சொல்லு. அடுத்து உன்னை ஒருத்தனை உனக்கு பிடிக்குதுன்னா நீ என்ன செய்வேன்னு கேட்டான். உடனே எல்லாம் ரொம்ப கூலா சொன்னா, இன்னொரு பெண் குழந்தையை தருவேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் இதை எதிர்பார்க்கல, வேற ஏதோ ஒன்று சொல்ல போறாங்க. ஒரே பொம்பளை பிள்ளைன்னு இருக்காரு. உடனே பார்த்தாங்க, யாரா இன்னொருத்தர் உனக்கு பிடிக்குதுன்னா என்ன செய்யறது? எல்லாம் சொன்னா, அந்த மனுஷனுக்கு 3வது பொம்பளை பிள்ளையை தருவேன்னா சல்லுன்னு ஏறிச்சு பிபி அவருக்கு. அப்ப இந்த பயல்கள் திரிகிறாங்களே இவங்களா யாருன்னு கேட்டாரு. ஒரே எதுக்கெடுத்தாலும் பொம்பளை பிள்ளைய பிடிக்கும், பொம்பளை பிள்ளை பிடிக்கும், அவனுக்கு பிடிக்கும். யாருக்கு என்ன, எனக்கு யாரை பிடிக்குமோ அவனுக்கு பொம்பளை பிள்ளைய கொடுக்கும். அவன் இந்த பயல்கள் எல்லாம் நியாயமான கேள்வி தானே. இப்ப இந்த பயல்கள் எல்லாம் யாருன்னு கேட்டாரு. இப்ப நம்மளாம் பார்த்து கேட்கணும்ல. உடனே எல்லாம் சொன்னா, ஆமா சில பேருக்கு நான் ஆண் பிள்ளைகளை கொடுப்பேன், கொடுத்து விட்டு அவர்களுக்கு ஒரு சோதனையை கொடுப்பேன். நான் செய்தி அங்கதான், ஆம்பளை பிள்ளையை தருவேன், தந்து விட்டு அவனுக்கு ஒரு காலம் வரும், ஒன்று அவன் நல்லாக இருக்கும் போது கொடுப்பேன், அல்லது அவனுக்கு இயலாமல் போகிற போது ஒரு சோதனையை கொடுப்பேன். கொடுத்து விட்டு அந்த பையன்கிட்ட சொல்லுவேன், எத்தா அவன் கூட நீ நில்றான்னு. அந்த பையன் உன்னுடைய வளர்ப்பிலே சிறந்தவனாக இருந்தால் அவன் உன்னோடு நிற்பான், இல்லைன்னா உனக்கு எதிராகவே வேலை செய்வான். போடாமா உன்னை பார்த்து. ஒருத்தர் சொன்னாரு, என் பையன் எதிர்த்தாப்புல வந்து என்கிட்ட கேட்கிறாரு, என் சொத்தை பிரிச்சு குடுறாங்கிறான். அவர் சொல்றாரு, நான் ஒரு ரவுடி, இதை மாதிரி வேற யாராவது கேட்டா சண்டை கிழிச்சிருப்பேன், எத்தனை பேரை விட்டு அடிச்சிருக்கேன், நிக்கிறது என் பையன் என்ன செய்யறதுன்னு தெரியலங்கிறாரு. சத்தம் கொதிக்கும்ல, தான் பையன் நின்று குடுறா சொத்தங்கிறான். பெரும் கோடி சொன்னேன், அதாவது வருத்தப்பட்டு என்கிட்ட வந்து சொன்னார். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சரி சோதனையை கொடுப்பேன் அப்படின்னா. அவன்கிட்ட சொல்லுவேன், சரி அப்ப பொம்பளை பிள்ளையில பெத்தவனுக்கு சோதனையை கொடுக்க மாட்டியோ அப்படின்னு கேட்டாரு. சரியான கேள்வி தானே. ஆம்பளை பிள்ளையை பெத்தவனுக்கு சோதனை இருக்குன்னா அப்ப பொம்பளை பிள்ளையை பெற்றவனுக்கு சோதனை கொடுக்க. அல்லாஹ் அந்த இடத்துல ஒரு செய்தியை சொல்லுகிறான், ஆம் கண்டிப்பாக அவனுக்கு சோதனையை கொடுப்பேன், சோதனையை கொடுத்து விட்டு அவன் இடத்தில் நானே நிற்பேன். இதா புஷ்ஷிர அஹதுக்கும் பில் உன்ஸா, குர்ஆனிலே அல்லாஹ் அழகாக சொல்வான், பெண் குழந்தைகள் இருக்கிறதே இறைபுறத்தில் இருந்து உண்டான ஒரு மிகப்பெரிய ரஹ்மத், உங்களுக்கான சுப செய்தி. பெண்களே இன்றைக்கு வந்திருக்கிறீர்கள், ஒரு காலத்தில் அந்த பெண்களை எப்படி கொள்ளலாம், எனக்கு முன்னாடி பேசினாங்க, இன்றைக்கு வரையும் உலகத்தில் எந்த இதாகட்டும், இன்றைக்கும் கூட அந்த கத்தோலிக்க திருச்சபையில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கூடி முடிவு எடுத்தான், பெண்கள் எல்லாம் சாத்தானின் படைப்புகள் தான், எங்கள் எல்லாம் அடிமைக்கும் வேலை செய்வதற்கும் பிளக்கப்பட்டவர்கள் தான். இன்றைக்கும் கூட சனாதனம் சொல்லுகிறது, அவர்கள் காதிலே அவர்களுடைய செய்தியை கேட்கக்கூடாது, அது படைப்பே இல்லைங்கண்ணா, அது பூரா அடிமை, மனுஷனாவே ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கண்ணா. முதல் முதலில் குர்ஆன் சொன்னது அவர்கள் உங்களுக்கான சுப செய்தி. ஒரு பெண் பிறந்துச்சுன்னா கொண்டாடணும், ரசூலுல்லாஹ் கொண்டாடினாங்க. தம் பேர பிள்ளைகளை வச்சுக்கொண்டு பேத்திகளை வைத்துக் கொண்டு கொண்டாடியவர்கள் பெருமானார். சகோதரர்களை, பிள்ளைகள் இருக்கிறார்களே பெரும்பாக்கியம், திட்டி விடாதீர்கள். பெருமானார் சொல்றாங்க, திட்டிடாதீங்க. ஒரு காலத்திலேயே பிள்ளைகளை சேட்டை பண்ணத்தான் செய்யும், அதை எப்படி அடக்குவது, எப்படி கொண்டு வருவது என்கிற அந்த கலையை கற்றுக்கொள்ளுங்கள். அதான் 2வது காலத்துல சொன்னாங்க தர்பியத், 3வது காலத்துல தசாபா. அவர்களோடு நட்பாக இருங்கள். உங்கள் குழந்தைகளிடத்துல நட்பை கொஞ்சம் பழகிக்குங்க. இதுக்கு இப்ப நம்ம பொம்பளைகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு நிறைய கெடுக்கிறது யாருன்னு கேட்டா தாயா தான் இருக்கும். அது கொடுக்கக்கூடிய அந்த பாசம், அது கொடுக்கக்கூடிய அந்த கணவனுக்கு தெரியாது. மொபைல் எடுத்தோம்னா இன்னைக்கு இந்த ஸ்கூல்ல பூரா மொபைல், இன்னைக்கு வந்ததுல இருந்து எல்லா பிள்ளைகள் கையிலையும் மொபைல், தேவையில்லாதது. போன வாரம் கூட போய் சண்டை ஓட்டு வந்தேன், ஏடா இன்னமேட்டு வந்து ஹோம் ஒர்க்க பேப்பர்ல எழுதி திரும்ப கொடு, பழைய மாதிரி திரும்ப எதுக்கு, அதான் கொரோனா முடிஞ்சு வச்சு எல்லாத்தையும் அடைச்சிட்டானே, இன்னும் எதுக்கு மொபைல்ல நீ ஹோம் ஒர்க் அனுப்பிட்டு இருக்க. நிறைய ஸ்கூல்கள் அனுப்புறான்.
சகோதரர்களே, பெண்களாகிய நீங்கள் மாறாதவரை உங்கள் குழந்தைகள் மாற மாட்டார்கள். அழகான செய்திகளை பெருமானார் சொல்லித் தராங்க. இபாதத்துகள் பற்றியோ அல்லது நீங்கள் தினசரி கேட்ட செய்திகளை பற்றி நான் சொல்லவில்லை. சில செய்திகள் வருகிறது, நன்றாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். ஒரு தடவை பெருமானார் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லுகிறார்கள், நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐ யத்ருக ar-ரஜுலு அஹ்லஹு ஃபில் லைல் அப்படின்னாங்க. எப்படி ஒரு ஆணும் பெண்ணும் குடும்பம் நடத்த வேண்டும். அழகான செய்தி. பெருமானார் சொல்லுகிறார்கள், இரவிலே ஆண்கள் வீட்டுக்கு வருவதை அல்லது இன்ஃபர்மேஷன் இல்லாம வர்றதை செய்யக்கூடாதுன்னு. வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கணும், தகவல் போகணும். நம்ம வர்றது வீட்டுக்கு தெரியணும், அந்த மனைவிக்கு தெரியணும். திடீரென்று இன்றைக்கு நாங்க சர்ப்ரைஸா செய்ய போறோம்ங்கறாங்க. சில நேரத்துல திடீர்னு துபாயில இருந்து சொல்லாம கொள்ளாம பிளைட் பிடிச்சி வீட்டுல வந்து ஏதாவது ஒரு நேரத்தில் நின்றலாம். அவனை பார்த்து அந்த அம்மா ஹார்ட்டை பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கு. இவரு அதை பெருமையா நினைச்சுக்கிட்டு இங்க வர்றாரு. தப்புன்னாங்க ரசூலுல்லாஹ். ஒரு குடும்பத்தில் அப்படி செய்யக்கூடாதுன்னாங்க. செய்வதை தடுத்தாங்க. அப்படியே வந்தாலும் ஊருக்கு வெளியே தங்கிடணும்னாங்க. நீ காலையில தான் வீட்டுக்கு வரணும்னாங்க. சமீபமாக நடந்தது. எங்க ஊருக்கு பக்கத்து ஊர்ல ஒரு பையன் அத்தார குவைத்துல இருக்காரு. பையன் குவைத்துல இருக்கான். அவனை சர்ப்ரைஸா ஊருக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஊர்ல இருந்து கார் எடுத்துட்டு வர சொன்னா தெரிஞ்சு போயிருங்கிறதுக்காக வேண்டி மெட்ராஸ்லயே ஒரு வேனையும் புக் பண்ணி அந்த பையனை சொல்லாம நைட்டு இங்க வந்து இறங்குறான். அந்த பையன் வேன் இருக்கு ஏறிட்டான். ஏறி சொல்லவே இல்லை, காலையில போய் பையன் அங்க நிற்பான் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற வழியில செங்கல்பட்டுக்கு பக்கத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு வண்டி. அந்த பையனோட 2 கால் நடந்தது, 2 கால் 2 கை உடஞ்சு போச்சு. இப்ப பக்கத்துல இருக்கவங்க கேட்கறாங்க, யார்கிட்டப்பா சொல்லணும்? இவங்க அம்மாவுக்கு போன் அடிக்கிறாங்க. நைட்டு 1:30 மணிக்கு போன் அடிச்சு சொல்றாங்க, உங்க பையன் ஆக்சிடென்ட் அப்படின்னு. அந்த அம்மா என் பையன்லாம் இல்லைங்கன்னு வச்சிருச்சு. 1:30 மணிக்கு யாராவது இப்படி சொன்னாங்க, அவன் கோயத்துல இருக்கான், என்ன பையன் போன வையாதுங்க. 2வது தடவை அடிக்கலாம், அம்மா அவங்க பையனுக்கு ஆக்சிடென்ட். அது கட் பண்ணி விட்டு கீழே தூக்கி வச்சுட்டு பேசாம போய் படுத்துருச்சு. எவனா நம்மளை கிண்டல் பண்றான் போலுக்கு, புதுசு இல்லாத நேரத்துல. அந்த ஆளுக்கும் செய்தி போகல, இங்கேயும் செய்தி போகல. ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் போட்டு காலை வரையும் காலையில எடுத்தா. அப்புறம் இங்க இருந்து செய்தி அவ தாப்புனாருக்கு போய் அப்புறம் இங்க இருந்து வேக வேகமா ஒடியாந்து அவங்க மதியத்துக்கு மேல சாயங்காலத்துக்கு மேல இங்க வந்து அந்த பையனுடைய நிலைமை மோசம். சார் என்னத்தை சாதிச்சிட்டீங்க? பெருமானார் சொல்லுகிறார்கள், எது செய்தாலும் இன்ஃபர்மேஷன் செஞ்சுட்டு தான் செய்யணும். ஒரு மஷ்வரா என்கிற அடிப்படை ஒன்று இருக்கிறது. பேசிக்கொண்டு எதையும் முன்னாடி சொல்லிட்டு தான் செய்யணும் என்கிற அழகான செய்தியை பெருமானார் நம்முடைய குடும்பத்திலே பதிவு செய்கிறார்கள். இன்றைக்கு இந்த தகவல் கிடையாது. கணவன் ஒரு சைடு, மனைவி ஒரு சைடு, எப்படி இருக்கவே கூடாதுங்கிறாங்க. ஒரு குடும்பத்துக்குள்ள என்ன நடக்கிறதோ, மா ஹாப மனிஸ்தகார வலா நதிம மனிஸ்தஷர வலா ஆல மனிகதஸத. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார்கள், மா ஹாப மனிஸ்தகார. ஏதாவது ஒரு செய்தியை நீங்க செய்யணும்னு நாடுறீங்களா, அது உங்க கைக்கு அடங்காதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய புரிதலுக்கு மேல். ஒரு பெண்ணை திருமணம் முடித்து கொடுக்கணும், ஒரு பையனை படிக்க வைக்கணும், என்ன செய்யறது தெரியல, ஐய பிரச்சனைக்கு நிக்கிறீங்க, இவன் என்ன படிக்க வைக்கலாம், என்ன செய்யலாம் தெரியாது அப்படின்னு இருக்கிற நேரத்துல பெருமானார் சொன்னார்கள், மா ஹாப மனிஸ்தகார. எவன் ஒருவன் இந்த மஷ்வராயில 2 ரக்காயத்து தொழுதுட்டு இஸ்திகாரா என்ற தொழுவையை அல்லாஹ்விடத்திலே கேட்கிறானோ, அல்லாஹ் சரியான வழியில அவனை பிடிச்சு கொண்டு போய் இழுத்து விடுவான். மா ஹாப மனிஸ்தகார வலா நதிம மனிஸ்தஷர. எதனாலும் வீட்டுல பேசி பேசி எந்த ஒரு முடிவை எடுக்கிறார்களோ அந்த முடிவிலே அல்லாஹ் தஆலா நலவை மட்டுமே வைப்பான். கேட்கணும் மனைவிட்ட. இப்ப ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுங்க சார், 2வது மாசம் 2.5 லட்சம் ரூபாய் தர்றேன்னு உடனே பூரா பேரும் கொண்டு போய் போடுறானே, போட்டு இன்னைக்கு தெருவில் நிற்கிறான். ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாருனா இப்ப இவர் பாஜியார் போய் கொடுத்துட்டு வந்துருவாரு. இப்ப காசு போயிடுச்சு. ஒரு வாரமா ஒரு மாதிரியா இருப்பாரு. அந்த அம்மா கேட்கும், ஏங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல சமாளிச்சு பாப்பாரு, தெரிஞ்சு போயிடும். கடைசியில எப்படி தெரிஞ்சிடும்? அந்த உள்துறைக்கு தெரியாம எந்த செய்தியும் நடக்காது. தெரிஞ்ச உடனே அந்த அம்மா சொன்னோம், போச்சா 2 லட்சத்தை காலி வேண்டிய, யோ நீ கைய வச்சா எதையா விளங்கு, பொண்ணு மண்ணாயி தொலைஞ்சிருமையா? ஏன் விஜய் இந்த ஆஜியார் விவரமா என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, இப்படி 1.5 லட்சம் ரூபாய் போறதுக்கு முன்னாடி அந்த அம்மாட்ட கேட்கிறாரு, ஏங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வச்சிருக்கான், 1 லட்சம் ரூபாய் போட்டா 2 லட்சம் ரூபாய் மாசம் தருவானான்னு. உடனே அது சொல்லுமே, ஏங்க இந்த கழுத்துல சும்மே கிடக்குங்க 5 சவரன், இத வித்துட்டு போடலாமே, இந்த கையில சும்மாவே கிடக்க இதையும் வித்துட்டு போடலாமேன்னு அது ஐடியா கொடுக்கும். இப்ப வித்துட்டு போட்டு போயிருச்சுன்னு வைங்களேன், உடனே சொல்லுவோம், ஒண்ணும் கவலைப்படாதீங்க அல்லாஹ் அப்படி விட்டுருக்கான். எப்படி? இப்ப அதே வாய் வந்து எப்படி பேசும்? பெருமானார் சொல்லுவார்கள், எவ்வளவு பொருள் வந்தாலும் எவன் நிதானத்தோடு செலவு பண்ணுகிறானோ, நம்ம எங்க இருக்கான்னு தெரியணும்.
பொருளாதாரம் திடீர்னு கூடும் குறையும். இவங்க சொல்ற இந்த உலக அடிப்படையில் அல்ல. இறைவன் சில நேரத்தில் சில பொருளாதாரத்தை அள்ளி கொடுப்பான். அது எப்படி வருதுன்னு தெரியாது. உலகத்தில் பொருளாதாரத்திற்கான தரங்களை நிர்ணயித்தது குர்ஆன். அதிலே ஒரு வகையில அல்லாஹ் சொல்லுவான், எந்த விதமான அடையாளமும் எந்த விதமான முறைகளும் இல்லாமல் சில பேருக்கு கொட்டப்படும். படிச்சிருக்க மாட்டான், கடையில வேலை பார்த்துட்டு இருப்பான், கோடிக்கணக்கான ரூபாய்க்கு அதிபதியா இருப்பான். அவன்கிட்ட படிச்சவங்க பூரா வேலை செய்வான். பார்த்திருக்கோம்ல, பல கோடி ரூபாய்க்கு அதிபதியாகும். எப்படி அவன்கிட்ட இவ்வளவு காசு வந்துச்சு? ரப்பு தர்றது, அளவில்லாமல் கொடுக்கக்கூடியவன். எப்படி கொடுத்தாலும் எவன் ஒருவன் தன்னுடைய நிலையில மாடரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, நிதானத்தோடு செயல்படுகிறான ஒரு காலமும் ஏழையாக மாட்டான்னு சொன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது இந்த செய்திகள் நம்முடைய குடும்பங்களிலே வரணும். மஷ்வரா செய்யணும். பிள்ளைக்கு கல்யாணமா தொழுது கணவனும் மனைவியும் 2 ரக்காயத் தொழுது அல்லாஹ்விடத்திலே பொறுப்பை சாட்ட வேண்டும். நீங்கள் எங்க போக வேண்டும் என்பதை இறைவன் உங்கள் கரம் பிடித்துக் கொண்டு போவான். கரம் பிடித்துக் கொண்டு போவான். நேத்து ஒரு ஊர்ல மீட்டிங் கூப்பிட்டிருந்தாங்க. சயின்ஸ் அண்ட் இன்னைக்கு உள்ள இந்த காலத்தை பத்தி பேசுறதுக்காக வேண்டி சொன்னாங்க. அங்க ஒரு செய்தியை சொன்னேன். சகோதரர்களை, இன்றைக்கு உலகம் முழுக்க நோயாளிகள் நிரம்பி இருக்கிறார்கள். ஏதாவது ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம ஊர்கள் இல்ல, சில ஊர்கள் எல்லாம் போனா அவங்களே சாப்பாடு எடுத்துட்டு வராங்க. அவங்களே சமைச்சு கொஞ்சம் சோறு உப்பு போடாம இது போடாம எடுத்துங்க. அந்த பாக்ஸை திறந்து வச்சு சந்தோஷமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டா, நமக்கு சுகரு, பிபி. அவர் மாதிரி பக்கத்துல இன்னொன்னு, அவரு அந்த இது இருக்கா மாத்திரை, சுகர் மாத்திரை வச்சிருக்கீங்களா? இந்த இருக்கு அது யார் என்ற நாளைக்கு நீங்களும் தெரிஞ்சுங்க. நான் அது சந்தோஷமா சாப்பிடுறாங்க. நான் சொல்றது, ஒரு ஆஜியார ஒரு வாரம் தொழுகைக்கு காணும். ஏன் ஆஜியார் ஒரு வாரமா தொழுகைக்கு வரலன்னு கேட்டேன். உடனே அவர் அப்பளோ போயிருந்தேன்னாரு. என்ன சொன்னாரு? அப்பளோ அப்படின்னு அர்த்தம் என்னங்க? நான் சொன்னேன், அல்லாஹ் உங்களுக்கு சிபாவத் தரட்டும் ஆஜியார். அப்பளோட நோயாளியா போயிருக்கேன். நான் சொன்னேன், நீ அப்பளோக்கு போனாலும் சரி, சுகாதார இந்த ஆரம்ப ஆஸ்பத்திரிக்கு போனாலும் நோயாளி தான். ஆனா 1 லட்சம் ரூபாய் என்கிட்ட இருக்குடா, நான் செலவு பண்ணுவேன், அப்பளவுக்கு போவேங்க கூடிய திமிரு. நோயாளிங்கிறதையே பெருமையா சொல்றானே. இஸ்லாமிய வரலாறுகளுடைய சாம்ராஜ்யத்தில் எழுதப்படுகிறது. பெருமானாருடைய காலத்துல எங்க ஊர்ல நோயே இல்ல, வந்த டாக்டர் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அவரும் 6 மாசம் இருந்தார். ஊருக்கே வரமாட்டாங்க. வந்தாதானே வியாபாரம் ஓடும். அன்னைக்கு ஒரு நண்பர் சொன்ன மாதிரி, இந்த ஸ்டெத்தோஸ்கோப் எதுக்கு கண்டுபிடிச்சாங்க? இதுக்கு வச்சு பார்த்தா நெஞ்சில அடிக்கும்ல, சளி இருக்கா அப்படின்னு பாப்பார்ல. எல்லா டாக்டரும் இப்படி வச்சு பாப்பாங்க. ஒருத்தர் புது விளக்கம் சொன்னாரு, பாக்கெட்ல காசு இருக்கான்னு பாக்குறதுக்கு. அது இப்படி தடவும் போது இருக்கான்னா நீ ஒரு வாரத்துக்கு உள்ள சேர்ந்துக்க. பார்த்தா ஒரே சில்லற காசா இருந்துச்சுன்னா போயிடுறாங்க. நண்பர் கூட வேலை செய்யறவரு அம்மாவை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் வச்சிருக்காரு. ஆபரேஷன் பண்ணியே ஆகணும். இந்த பையன் போய் சொல்லிருக்கான், என்கிட்ட எதுவும் இல்லை, ஃப்ரீயா வேண்டாம் செஞ்சு விடுங்க. அப்படின்னா அவங்க அம்மா நல்லா ஆயிடுச்சு, கூட்டு போனான் டாக்டர். அவன் செலவு பண்ண 60 லட்சம் ரூபாய் வேற யாரையா தருவா? பெருமானாருடைய காலத்தில் நோயே இல்லை. எப்படி ஆச்சு? இப்ப அதை கேட்கணும்ல. நோய் பெருமானார் மட்டுமல்ல, அதற்கு பின்னால் வந்த பல நூற்றாண்டுகள் நோயே கிடையாது. ஏன்? எல்லா இமாம்களும், அவர் முஃபஸ்ஸிரா இருப்பார், ஹதீஸ்களை வல்லுநராக இருப்பார், திருக்குர்ஆனுக்கு விளக்க உரை சொல்லுவார், அவர் ஒரு டாக்டரா இருப்பார். மெடிசின் தெரியாத ஒரு இஸ்லாமிய அறிஞர் உலகத்துல கிடையவே கிடையாது. அதே மாதிரி வானசாஸ்திரம் தெரியாத ஒரு அறிஞர் கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். அவர் ஒரு பள்ளியில இமாமா இருப்பார், ஒரு மதரசால வாத்தியாரா இருப்பார். ஊர்ல யாரு நோயினாலும் அவர்கிட்ட போவாங்க. அவர் சொல்லுவார், இந்த 2 தலையை பறிச்சுட்டு வாங்க பாரு, இளவலைய, அதை போய் பறிச்சுட்டு வருவாங்க. அதை ஒரு தண்ணியில போட்டு நல்லா கசக்கி அதை ஒரு கஷாயமாக்கிட்டு இதை குர்ஆன்னு சொல்ல மாட்டாரு. அதுல ஒரு ஊதி 2 ஆயத்தை ஊதி கையில ஒடிப்பாரு. இவன் தான் வாழ்க்கையில திரும்ப அந்த நோய் வராது. நான் சொல்றது விளங்குதா சார்? வகியினுடைய ஒளிதான் அவர்களுடைய நோயை போக்கியதே தவிர இந்த மாத்திரைகள் அல்ல. மாத்திரையை தின்னு இன்னும் கொஞ்சம் நோயாளி ஆகிறான். என்றைக்கு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை விட்டு மெடிசின் போனதோ அன்னையோட இது ஒரு பெரிய ப்ராஃபிட் கொடுக்கிற ஒரு தொழிலாகி போச்சு. ப்ராஃபிட் அதுதான் செகண்ட் லெவல் மார்க்கெட். இன்னைக்குங்களா இஸ்லாத்துல இருக்கிற வரை அது இல்லவே இல்லை. வெறும் மருந்தை கொடுக்க மாட்டாரு, ஊதிட்டு ஒரு ஆயத்தை ஊதி கையில் கொடுப்பாரு. அவனுக்கு காலத்திற்கும் அந்த நோய் வராது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வயிற்று வலி. அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யாரெல்லாம் எனக்கு வயிற்று வலிக்குதுன்னு. அந்த தெருல இருக்கக்கூடிய அந்த இலையை எடுத்து சாப்பிடுங்க.
வேகமா போனாங்க, பறிச்சாங்க, கழுவிட்டு சாப்பிட்டாங்க, வயிற்று வலி போயிடுச்சு. 6 மாசம் ஆச்சு, திரும்ப வயிற்று வலிக்குது. என்ன சார் செய்வோம்? என்ன செய்வோம்? நம்ம நேரம் போனா இந்த இலையை குடிச்சாரு, கலந்தாரு, சாப்பிட்டார், முடிஞ்சு. நேரம் ஆக ஆக வயிற்று வலி கூடுது. என்னடா இல்ல இது கொடுமையா போச்சு. போன தடவை சாப்பிட்ட உடனே நல்லா ஆயிடுச்சு, சரி ஒரு 1/2 மணி நேரத்துல சரியாயிரும், 1 மணி நேரம் வயிற்று வலி சரியாவே அவெல்லாம் கடுமையான துடிக்கிறார். அல்லாட்ட கேட்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ் நீ தானே இந்த மருந்து சொன்ன, எனக்கு வயிறு வலிக்குது போலியா, என்ன செஞ்சேன்னு கேட்டான். அல்லாஹ் நீ போன தடவை சாப்பிட சொன்ன மருந்து சாப்பிட்டேன். அல்லாஹ் கேட்டான் வயிற்று வலி நல்லா போச்சாங்க. இல்லையே கூடிடுச்சு. சரி அதனால என்ன, அதான் உன்கிட்ட கேட்கிறேன் என்ன செய்யறது. அல்லாஹ் சொன்னா, போன தடவை நீ அந்த மருந்தை சாப்பிடுன்னு சொல்லும் போது அந்த மருந்துக்குள்ளே நான் இருந்தேன்னா, இந்த தடவை என்கிட்ட கேட்கவே இல்லை, நீயா போன. இலைநிலைகள் உன்னை குணப்படுத்தாது மூசா, அதற்குள்ளே நான் இருக்க வேண்டும். நான் ரப்பு. இந்த செய்தியை இலியாவுல் உலூமித்தின்ல இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க. எத்தனை பேர் இன்னைக்கு மாத்திரையை கையில வச்சுக்கிட்டு உள்ள போடும்போது அதை பார்த்துட்டு நீ மாத்திரைன்னு எத்தனை பேர் சார் கேட்கறான். சில பேர் சொல்றான், ஏ மாத்திர நீ ஏமாத்திரங்கண்ணா, ஏ மாத்திர வருஷம் முழுக்க சாப்பிடுறோம், என்ன நல்லதா இருக்கு. இந்த செய்தியை பெருமானார் சொல்லிக் கொடுக்கிறார்கள். உங்க குடும்பத்தில் எப்படி வளரும்? ஷிஃபா பின்த் என்று சொல்லுகிற ஒரு பெண் அங்கே வைத்தியரா இருந்தா, எறும்பு கடி வைத்தியர் அவருக்கு பேரு. தன் மனைவி ஹப்சாவை அனுப்பி நீங்க அந்த மருத்துவத்தை படிச்சுட்டு வந்து எல்லாருக்கும் செய்யுங்க. நபி, பெண்கள் மருத்துவம் என்பது தனியா ஒண்ணு உண்டு, திங்கவே மாட்டேங்கிறானே. சகோதரர்களே, அடுத்த ஒரு செய்தி, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவிகளோடு மிக ரொம்ப க்ளோஸா, ரொம்ப ஜாலியா தன்னுடைய குடும்பத்தில் இருப்பாங்க. எந்த அளவுக்கு ஹதீசுகளிலே வருகிறது. ஒரு நாள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உட்கார்ந்திருக்காங்க, இங்கே ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உட்கார்ந்திருக்காங்க, நடுவுல பெருமானார் இருக்காங்க. ஒரு சமைச்சு ஒரு சூப்பு மாதிரி ஒண்ணு கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து கேட்கிறாங்க, நீங்க குடிங்க யார சொல்ல. அதுக்கு முன்னாடி அன்னை ஹப்ஸாட்ட சொல்றாங்க, நீங்க கொஞ்சம் குடிங்களேன். அவங்க சொன்னாங்க, எனக்கு வேண்டாம். சில பேர் அப்படி சொல்லுவாங்க, எனக்கு வேண்டாம், இருங்க நீங்க மட்டும் குடிக்கலன்னு வைங்களேன், இந்த சட்டியை தலையில ஊத்திடுவேன். இப்படி பேசுறாங்க. ரசூலுல்லாஹ் நடுவுல உட்கார்ந்துருக்காங்க, இந்த சட்டியை தலையில ஊத்திடுவேன், நீங்க குடிக்கணும்னா. அந்த அம்மா இல்ல நான் மாட்டேன்னு உடனே கொஞ்சம் அந்த அதுல இருந்து கொஞ்சம் கையில் எடுத்து அவங்க கன்னத்தில் தடவி விட்டாங்க. இதை பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறார்கள். சிரிச்சுட்டே இருக்காங்க. சொன்னதை செஞ்சு விட்டியா நல்லா அப்படின்னு. இப்ப பார்த்தா அந்த அம்மா முகம் மாறுது. உடனே தனக்கு ஊற்றி வச்சிருந்த அந்த பவுலை தூக்கி அந்த அம்மாட்ட காட்டுறாங்க, ஹப்ஸாட்ட, நீ கொஞ்சம் எடுத்து அவங்க கன்னத்தில் காட்டுங்க. உடனே அவங்க கை விட்டு எடுத்து அன்னை ஆயிஷாவினுடைய கன்னத்திலே தடவுகிறார்கள். இது நடக்கிற போது உமர் ரலியல்லாஹு தஆலா, இங்க நபியை உட்கார வச்சுட்டு என்ன சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். சார், குடும்பத்துல கொஞ்சம் அமைதியாக குடும்பத்தினரோடு நெருக்கம் அப்படிங்கறதே இல்லையே. ஆபீசர் மாதிரியே நீ குடும்பத்தில் நடக்கிறோம்னு நினைக்கிறோம். அது நடக்குமா? இல்லையே. குடும்பத்தினுடைய ஆரம்பம் முக்கியம். திருமணம் முடிக்கும் போது அதுக்கு ஏதாவது நோக்கம் உண்டா? நான் இதை போற இடத்துல இப்ப சொல்றது, கல்யாணம் முடிக்கிறோம் சார், இப்ப லுகர் தொழுவ போறோம், இஷா தொழுவ போறோம், இப்ப இது முடிச்சுட்டு போய் தக்பீர் கட்டுறோம். நான் அல்லான்னு லுகர தொழுகிறேன்னு யாராவது தக்பீர் கட்டிக்குவோமா? மாட்டோம். தக்பீர் கட்டினா கூடுமா அந்த தொழுகை? கூடாது. இஷா தொழுகிறேன்னு சொல்லணும், ஃபர்து தொழுகிறேன்னு சொல்லணும், ஹஜ்ஜுக்கு போறேன்னு சொல்லணும், உம்ரா செய்ய போறேன்னு சொல்லணும், நான் ரமதான்ல நோன்பு வைக்க போறேன்னு சொல்லணும், நஃபில் நோன்பு வைக்க போறேன்னு சொல்லணும். சரி, இதெல்லாம் சரி. திருமணம் என்பது 1000 காலத்து பயிருங்கனா, அதுக்கு ஏதாவது ஒரு நோக்கம் உண்டா? Is there any intention for marriage? Is introduced by Prophet Muhammad? பெருமானாரால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நோக்கம் உண்டா? இங்கே நிறைய திருமணம் முடித்தவர்கள் உண்டு, முடிக்க இருக்கிற இளைஞர்கள் உண்டு. உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் சில நியதிகளை, சில செய்திகளை சொல்லி, இதுதான்ப்பா திருமணத்துக்கு நோக்கம் சொன்னாங்க. அந்த நியதி இல்ல, அந்த திருமணம் கூடாது. திருமணம் கூடாதுன்னா திருமணம் நடந்தும் பிள்ளையை பெற்றுவாரு. அதனுடைய அவுட்புட் என்ன கிடைக்கணுமோ ரிசல்ட் கிடைக்காது. பெருமானார் சொல்லுகிறார்கள், பெண்கள் இருக்கிறதுனால் சொல்லுகிறேன், மன் தஸவ்வஜ இம்ரா லம் யதஸவ்வஜுஹா இல்லா லியகுல்ல பஸரா வ யுஹ்சின ஃபரஜா வ யஸில ரஹிமா. அழகா சொல்றாங்க. ஒரு 4 செய்திகளை பெருமானார் நியத்தாக வைக்கிறார்கள். ஒரு மனிதன் திருமணம் முடிக்கும் போது இந்த 4 தவிர வேற எந்த நோக்கமும் இருக்கக்கூடாது.
என்ன நோக்கம்? முதலாவது சொல்லுகிறார்கள், அதுவரையும் நீ எப்படி இருந்தாய் என்பது தெரியாது. திருமணம் முடிந்த மறுநாளிலிருந்து மறு வினாடியிலிருந்து இந்த உலகத்தில் உன் மனைவியை தவிர இன்னொருத்தி அழகி இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. ஒரு ஆண்மகன் நினைக்கணும், என் மனைவியை தவிர இன்னொரு அழகான பெண் இல்லை. ஒரு மனைவி நினைக்கணும், என் கணவனை தவிர இன்னொரு அழகான ஆண் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. அன்னையோட நினைச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு சார் நினைக்கிறான சார். சரி, கொஞ்சம் அட்வான்ஸா ஐட்டமோ, இதை விட நல்ல பிள்ளையெல்லாம் இருக்கு உலகத்துல. கல்யாணம் முடிச்சவங்க தானே சொல்றான். இன்னும் சில பேர் சொல்றான், என் வீட்டுக்காரம்மா தவிர எல்லாமே நல்லா இருக்காளுகளே, வருத்தப்படுறான். இப்படி போய் தட்டி விட்டாங்களா, உலகத்துல எல்லாமே எப்படி இருக்காளுங்க. பெருமானார் சொன்னார்கள், தப்பு. உன் வாழ்க்கை சுகுணமாக ஆக வேண்டுமா, உன் மனைவி மட்டும்தான் உன் கண்ணுக்கு அழகா, மற்ற உலகத்தில் இருக்க எல்லாம் உன் சகோதரிகள். ரெண்டாவது சொன்னாங்க, உன் கற்புக்கு உன் மனைவியை தவிர இன்னொருத்தி இல்லை. மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இறைவனால் உனக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவள். அதை மட்டும் நினைக்கணும். மூணாவது சொன்னாங்க, ஒரு குடும்பத்திற்கும் இன்னொரு குடும்பத்திற்கும் உறவு. இதுவரை ஒரு அத்தா ஒரு அம்மா. கல்யாணம் முடிச்ச உடனே மனைவியின் தகப்பனாரும் தகப்பன், கணவனுடைய தகப்பனாரும் தகப்பன், மனைவியினுடைய தாயார் தாயார். நினைக்கணும், அப்படி நினைக்கணும். இன்னைக்கு அந்த புது மாப்பிள்ளை எல்லாம் அந்த மாமனார் வீட்டுக்கு போறதை பார்த்தீங்கன்னா, இந்த ஒய்ஃப் கூப்பிடும், ஏங்க வாங்க வருவோம்ல போ அப்படிமா. என்னமோ பெரிய சும்மா ஒன்றும் வெத்து வெட்டா இருக்கும். அவனே பயங்கரமா பண்ணுவான். அங்க போனவங்க உள்ள கூட போக மாட்டான், நிக்கணும். மாமனார் வந்து கூப்பிடணுமா, ஏன்னா அதுக்குள்ளாட்டியும் சாப்பிட்டீங்களா, எனக்கு சாப்பாடு வேணாமா. இவனுக்கு வீட்டுல சோறே போட மாட்டாங்க. மாமனார் வீட்டுல போய் எல்லாரும் நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா, சாப்பிட முதல்ல மாமனார் இவரு சாப்பிடணுமா, மாப்பிள்ள டீ குடிக்க, மாப்பிள்ள சாப்பிடுங்க, மாப்பிள்ள கேட்டா எத்தனை வயசுனா 55 வயசுமா. அது வரை இப்படி எடுத்துக்கிட்டே இருப்பான். அடா அது உன் வீடு தானடா. குடும்பத்தோடு அந்த உறவை ஏற்படுத்த வேண்டும். இப்ப சாதாரணமா சொல்றான் சார், மனைவிக்கும் கணவனுக்கு ஏதாவது சண்டைன்னா சொல்றான், நீ ஒரு லூசு, கொப்பை ஒரு லூசு, ஓ தம்பி ஒரு அற, குடும்பமே லூசு குடும்பத்துல என்ன கட்டி கொடுத்துட்டாங்கிறானே. இது சொல்லிட்டு சந்தோஷமா வேற இப்படி பாத்துக்கிறான். நம்ம எவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லிட்டு நான் கேட்கிறேன், அந்த அம்மா திரும்ப அதே வார்த்தையை கேட்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும். நீ லூசுறான், கொப்பை லூசுறான்னுச்சுன்னா என்ன நடக்கும் குடும்பத்துல? பெருமானார் சொன்னார்கள், இந்த வார்த்தையே பேசக்கூடாதுன்னு. இப்பெல்லாம் பேசக்கூடாது. மனைவிட்ட அழகிய வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும் என்று சொன்னார்கள். மனைவிகளும் அப்படி இருக்க வேண்டும். நாங்க இந்த நான் மேல சொன்ன எல்லா குவாலிட்டியும் ஒரு பெண்ணிடத்திலே இருக்க வேண்டும். ஒரு ஆணுக்கு பிடிக்காத ஒரு செய்தி ஒரு கணவனை உதாசீனப்படுத்துவது, அந்த வேலையை சிறப்பா செய்யுங்க. நம்ம தாய்மார்கள் உதாசீனப்படுத்துறது, எங்க உங்க வீட்டுக்காரு எங்க போச்சு அப்படிம்பாங்க. அது என்னடா, அது மாடா ஆடா, மதிக்கிறதே கிடையாது. யாராவது ஏதாவது வந்து கேட்டாலும் ஏங்க தள்ளுங்க, அவருக்கு புரியாது என்கிட்ட சொல்லுங்கிறாளுங்களே. எல்லா வீட்லயும் தான் இருக்கு. அவருக்கு விளங்காதுங்கிறாளுங்க. யாரு அவன் அவ்வளவு பெரிய ஊட்ட கட்டி பில்டிங் வெளிய BMW காரை நிப்பாட்டி வச்சு சோத்த வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கான். இவருக்கு விளங்காதான். நீங்க விளங்க தள்ளுங்க, என்கிட்ட சொல்லுங்க, எனக்கு தான் விளங்கும். எங்க விளங்கும் வாழ்க்கை? இது ஒரு ஆணுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். அவனை கண்ணியப்படுத்தணும். எங்கேயும் தன் கணவனை விட்டுக் கொடுக்க கூடாது என்பதை பெருமானார் சொல்லித் தருகிறார்கள். அப்படிப்பட்ட குடும்பத்தை உருவாக்கி அதே போன்ற குடும்பங்களை பெருமானார் உலகம் முழுக்க உருவாக்கினார்கள். சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கை தான் நம்முடைய மற்ற வாழ்க்கைக்கான அடிநாதம். இங்க ஒரு மனுஷன் சுகமா இருந்தான் அப்படின்னு சொன்னா எல்லா இடங்களிலும் சுகமாவதற்குரிய செய்திகள் கிடைக்கும். நான் சொல்லலாம், பொதுவா ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன். டைம் ஆயிடுச்சு, 1 மணி நேரம் ஆயிடுச்சு. பொதுவா நம்ம எல்லாம் எப்ப குளிப்போம்? எப்ப சார் குளிப்போம்? காலையில குளிப்போம். ஏன் குளிக்கிறோம்? வெளியே போவோம், ஆபீஸுக்கு போவோம், இல்ல கடைக்கு போவோம், எங்கேயாவது போவோம். ஆனா அது எப்ப பல் தேய்ப்போம்? காலையில பல் தேய்ப்போம். ஆனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வரும்போது பல் தேய்ப்பாங்க, குளிப்பாங்கன்னு வரும். எப்படி? வீட்டுக்குள்ள வரும்போது அப்பதான் பல் தேய்ப்பாங்க, குளிப்பாங்க. மனைவிகள் இருக்கிற இடத்திற்கு வரும்போது பெருமானார் தன்னை மிக சுத்தமாக வைத்துக் கொள்வார்கள். அத்தர் போட்டுக்குவாங்க, அப்படிதான் வருவாங்க. நல்ல ஆடைகளை அணிந்து கொள்வார்கள். ஹதீசுகளிலே வருகிறது, நீ எதை உண்ணுகிறாயோ அதை உன் மனைவிக்கு உண்ண கொடுக்க வேண்டும். நம்ம எதை சாப்பிடறோமோ அதை சாப்பிட கொடுக்கணும். வேகமா வெளியேந்து வர்றாரு, என்ன மதியானம் நைட்டு இருந்து சாப்பாடுங்கிறாரு. ஏங்க மதியானம் பிரியாணி ஆக்குனது எல்லாம் முடிஞ்சு போச்சு, உப்புமா கிண்டி வச்சிருக்கேன்.
உப்மாவா? ஒரு உடு விட்டேன்னா உப்பி போயிருங்க அண்ணா, நீயே தின்னு தொலை அப்படின்னு பக்கத்துல புதுசா ஒரு மந்தி கடை திறந்திருக்கான்னு போய் தொந்தியை வளர்க்கறதுக்கு மந்தி கடைக்கு போயிடுறானே. சரி, நடக்குதா இல்லையா சார்? இவன் போறது மட்டும் இல்ல சார், இங்க பெரிய கொடுமை என்னன்னா அங்க போய் மந்தி ஆர்டர் பண்ணிட்டு அதை போட்டோ எடுத்து அந்த அம்மாக்கு அனுப்பி விடுவான். அதுல ஒரு பெரிய சந்தோஷம். அனுப்பி விட்டு ஓடிக்குவார், இதெல்லாம் நான் திங்கிறேன், அந்த கோழிய, அந்த அவிச்சத, அந்த இது பண்ணத எல்லாத்தையும் அனுப்பி விட்டு நான் எப்படி சாப்பிடுறேன் பாரு. பெருமானார் சொன்னார்கள், இது இது தண்டிப்பதற்குரிய குற்றம் என்றார்கள். நீ உப்புமா பிடிக்கலையா, அந்த அம்மாட்ட சொன்னோம், ஆக்காத, நான் போய் சாப்பிட்டு உனக்கு அழகான கோழிகள் சிக்கன் இன்னைக்கு விதவிதமா வாங்கி சொல்லிட்டு போ. அன்று இரவு உனக்கு மிகப்பெரிய சந்தோஷ இரவாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உப்புமான உன உப்பு வச்சுடுவான் அன்னைக்கு நைட்டு முழுங்க. ஆனா வாழ்க்கையினுடைய யதார்த்தம் புரியணும்ல. ரெண்டாவது சொன்னாங்க, நீ அணிகிற ஆடையை உன் மனைவிக்கு அணிய கொடுனாங்க. அந்த அம்மாக்கள் நல்ல டிரெஸ் போடணும். நிறைய வீடுகள்ல சார் இந்த கல்யாணம் முடிஞ்சு போனோம்னா ஒரு ரேக் பூரா ஆணுக்கு இருக்கு, ஒரு ரேக் பூரா பொண்ணுங்க. கொஞ்சம் மேல ஏத்துவாங்க. இந்த வெளிநாட்டு போறவங்க பாவமா இருப்பான். வெளிநாட்டுல இருந்து வந்தோடனே, ஏங்க என் சேலை பூரா இருக்கு, பெட்டியிலே வச்சுக்கோங்க, அப்படி கிளம்பிருங்கிறாங்களே. கொஞ்சம் விட்டா பெட்டியை தூக்கி வெளியே வச்சுருவாங்க போயிருக்கு. சரி, அப்படித்தான் அவ்வளவு டிரெஸ் வாங்கி கொடுத்துருக்கமே. ஒரு ஊர்ல முசாபர் வர்றாரு, அம்மான்னு கை வந்து தட்டுறாரு. அந்த அம்மா இங்க இருந்து ஒரு 5 ரூபாய் காசு எடுத்துட்டு வந்து போடுது. போட்ட உடனே அவன் முசாபர் பாக்குறான், என்னடா பெரிய வீடா இருக்கு, BMW எல்லாம் நிக்குது, போய் அம்மா வர சொல்லுங்கிறான். கடைசியில அதுதான் அம்மா. அது போட்டிருக்க நைட்டியை பார்த்து முசாபர் முடிவு பண்றான், இது அம்மா இல்ல, இவ்வளவு கேவலமா இந்த வீட்டுக்கார அம்மா இருக்காதுன்னு முடிவு பண்ற அளவுக்கு நைட்டியை போட்டு நிக்கிறீல. உள்ள போய் பார்த்தா சேலை வரிசையா அடிக்கிறீங்க. நல்ல ஆடைகளை நீங்கள் பெருமானார், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நல்ல ஆடைகளை நீங்கள் உண்ணுவதை என் கணவனும் மனைவி உண்ண வேண்டும் நினைக்கணும். வலா ததுரிபில் வஜி, பெருமானார் சொல்லுவார்கள், முகத்தில் அறையாதீர்கள் எப்போதுமே. வலா தக்பா வலா தஹ்ஜுருஹா இல்லா ஃபில் பைத், ஏதாவது ஒரு உரசல் வரத்தான் செய்யும் கணவன் மனைவிக்கு. உங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய பிணக்கு உங்கள் குழந்தைக்கு கூட தெரிய வேண்டாம் என்று சொன்னார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிள்ளைங்க முன்னாடி கூட சண்டை போடக்கூடாது. அது தெரியாம அந்த 4 செவத்துக்குள்ள வச்சுதான் சண்டை போடணும். இன்னைக்கு சண்டை போடுறத சொல்லி உள்ளதே பிள்ளைகிட்ட தான். உங்க அத்தாட்ட நான் பேசுறது இல்லைன்னு போய் சொல்லுங்க. ஒருத்தர் சொன்னா, நான் எனக்கு காலையில பிளைட்டுக்கு போன எழுப்பி விடணும், தலைவாணிக்கெல்லாம் எழுதி வச்சிருந்தாரு, 4:30 மணிக்கு எழுப்பி விடணும். பார்த்தா 9 மணிக்கு எந்திரிச்சிருக்கான் அந்த ஆளு. ஒரே சண்டையான் திரும்ப. ஏற்கனவே முதல் நாள் சண்டை, அடுத்த நாள் சண்டை. ஏன் 4:30 மணிக்கு எழுப்பி விடல, தலைவனையை தூக்கி பாரியா, 10 தடவை எழுதி வச்சிருக்கேன், எந்திரி அந்தம்மா. நீனும் எழுதிக்காடா வச்ச, நானும் எழுதி வச்சுட்டேன், நீயே எந்திரிச்சு தொலைக்கல, நான் என்ன செய்யறது? ஒரு அற்புதமான இந்த உலகத்தில் சுகமாக வாழுவதற்கு பெருமானார் என்ன அழகான வழிகளை நமக்கு சொல்லி தந்தார்கள். இப்ப நான் மேல சொன்னேன்ல, இதெல்லாம் யதார்த்த வாழ்க்கை. ஒரு தடவை சொல்றாங்க, என்னுடைய மனைவி ஆயிஷா ஒரு இடத்திலே வைத்து தண்ணீர் குடித்தார். நான் அதை வாங்கி எங்க நீ வச்சு குடிச்சேன்னு கேட்டு நான் குடிச்சேன் அப்படின்னா, இதை மஜ்லிஸ்ல சொல்றாங்க. 100 சஹாபாக்கள் உட்கார்ந்துருக்காங்க. அந்த மஜ்லிஸ்ல சொல்றாங்க, என் மனைவியினுடைய அந்த ஆசையான இடம்பட்ட உதட்டில் என் உதட்டை வைத்து நான் தண்ணீர் குடித்தேன் அப்படின்னு சொன்னாங்க. பின்னாடி உட்கார்ந்து சஹாபி விருட்டுன்னு எந்திரிச்சு வெளியே போயிட்டாரு. இது தெரியல நடந்தது, விருட்டு வெளியே போயிட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சோன்னா அந்த சஹாபி மட்டும் தனியா வராரு, பார்த்துட்டாங்க. ஏற்கனவே இவர் இருந்தார, கூப்பிட்டாங்க, என்ன செய்திருந்தாங்க, யார சொல்லலாம், நீங்க சொன்ன செய்தி என் வாழ்க்கையில செஞ்சு பார்க்கல, நேரா வீட்டுக்கு போனேன், ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்தேன், என் மனைவிட்ட கொண்டு போய் கொடுத்து குடின்னேன். அந்த அம்மா டென்ஷன் ஆயிடுச்சு. நல்லா தான் திடீர்னு வந்தாரு, எதுக்கு தண்ணிய குடிக்கிறியா? சில பேருக்கு பாசத்தை கூட அப்படித்தான் காட்ட தெரியும், குடிக்கிறியா இல்லையான்னு. அந்த அம்மா உடனே குடிச்சிருச்சு. அதை வாங்கி இந்த இடத்துல தான் குடிச்சேன்னு நானும் குடிச்சுட்டு அப்புறம் சொன்னேன். நபி சொன்னாங்க, தன் மனைவி இடத்திலே எந்த இடத்தில் நீ வாய் வைத்து குடித்தா என்று கேட்டு நானும் குடித்தேன். அதை கேட்டேன். அதை இப்ப பிராக்டிக்கலா பண்ணிட்டு போயிடலாம். இப்படி கொடுமையெல்லாம் பண்ணக்கூடாது, லவ்வபுல்லா பண்ணணும். அது சந்தோஷமா செய்யலாம், அவங்களுக்கு புரியுற மாதிரி செய்யணும் என்ற அருமையான குடும்ப அமைப்புகளை பெருமானார் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சகோதரர்களே, மேல ஒரு ஆயத்து நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். உங்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு கன்னி பிள்ளைகள் கல்லூரிக்கு செல்லுகிறது. பசங்க வேகமா வண்டியில போறான், கணவன் வெளியே வேலைக்கு போறாங்க. போனவர்கள் சில நேரத்திலே முகம் மாறி போய் வருகிறார்கள். அந்த பிள்ளைகளால நமக்கு அவமானம், ஊருக்கு அவமானம், குடும்பத்துக்கு அவமானம், சில நேரங்களில் மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி விடுகிற ஒரு நிலை இருக்கிறது. இதுல இருந்து பாதுகாப்பு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல பேசும்போது என்கிட்ட கேட்டாங்க, இது சம்பந்தமா அவங்க சொல்லுங்க. அன்னைக்கு அல்லாஹ்ட்ட கேட்டேன், அல்லாஹ் இதுக்கு என்னதான் வழின்னு. அல்லாஹ் ஒரு ஓப்பனிங் தானே, அன்னையில இருந்து எந்த ஊருக்கு போனாலும் அதை பத்தி பேசுறது. பெருமானார் சொன்னார்கள், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வெளியே அனுப்புகிற போது, கல்லூரிக்கு அனுப்பலாம், வயசுக்கு வந்த பிள்ளை,
உங்கள் பிள்ளையினுடைய தலையில கை வைத்து நீங்கள் சொல்லுங்கள், ஓ ஃபவ்விது அம்ரி இலல்லாஹ் இன்னல்லாஹ பஸீரும் பில் இபாத். இந்த சின்ன வார்த்தை தான். உங்க அஜத் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல அதை அனுப்பிடுவாங்க. குறிப்பாக பெண்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அதை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். ஆண்களும் எழுதி வச்சுங்க. உங்கள் மகளோ மகனோ கணவனோ வெளியே போனா தலையில கைய வச்சு வஉஃபவ்விது அம்ரி இலல்லாஹ் இன்னல்லாஹ பஸீரும் பில் இபாத். இந்த குழந்தையினுடைய பொறுப்பை ரப்பே நான் உன்கிட்ட கொடுக்கிறேன். சார், உங்க பிள்ளைக்கு பின்னாடியே நீங்க போக முடியாது. எவ்வளவு கண்காணிக்க முடியும்? காலேஜ் போனா பின்னாடியே போவீங்களா? அது சாப்பிடுற இடத்துல பின்னாடியே உட்கார்ந்துருப்பீங்களா? அல்லாஹ் சொல்லுகிறான், ஓ ஃபவ்விது அம்ரி இலல்லாஹ் இன்னல்லாஹ பஸீரும் பில். உங்க பிள்ளை காலேஜ்ல இருந்தாலும் ரப்பு பார்க்கிறான். அது கட்டடிச்சிட்டு போதா, உன் பையன் பைக்ல போனாலும் ரப்பு பார்க்கிறான், கூட இருக்கிறான். அல்லாஹ் சொன்னா, நான் பார்க்கிறேன், என் பொறுப்பு என்கிட்ட கொடுத்து. ஓ ஃபவ்விது அம்ரி இலல்லாஹ் இன்னல்லாஹ பஸீரும் பில். இப்படி நீங்க ஓதுன உடனே என்ன நடக்கும்னு அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான். ஃபவகாஹுல்லாஹு ஸய்யிஆதி மா மக்கரு. இந்த ரிசல்ட் தான் முக்கியமானது. உங்கள் பிள்ளைகளை தடமாற செய்ய வேண்டும், உங்கள் பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை கெடுக்க வேண்டும் என்று யாராவது நின்று பிளான் போட்டாலும் கூட அடுத்த தடவை உங்க மகளை பார்க்கும் போது அவனுக்கு அந்த அழகான காட்சிகள் தெரியாது. உன் பிள்ளைய வந்து கேவலமா பார்ப்பான், அல்லது உன் பிள்ளை வந்து ஒரு கிழவி மாதிரி தெரியும். எப்படி தெரிஞ்சா நமக்கு என்ன வந்துச்சு? அல்லாஹ் அவர்களுடைய மனதை மாற்றி விடுவான். போகிற மகனும் மகளும் அதே முகத்தோடு திரும்ப வருவார்கள், அல்லது அதை விட சிறப்பாக திரும்ப வருவார்கள் என்ற வாக்குறுதியை குர்ஆன் தருகிறது. இதை மட்டும் நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா நம் பிள்ளைகளை காலம் காலமாக எந்த விதமான இடையூறும் இல்லாமல், குடும்ப அசிங்கம் இல்லாமல் நாம் பாதுகாத்து நம் பிள்ளைகளை சந்ததிகளாக கியாமத்து நாள் வரை நம்மால் உருவாக்க முடியும் என்கிற இந்த செயல்பாடு ஒன்றையும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு என்னை இங்கே அழைத்து பேச வைத்த இந்த நகர இந்த ஜமாத்துல் உலமாவிற்கும் இங்கே வருகை தந்திருக்க நிறைய உலமாக்கள் வந்திருக்காங்க. லில்லிகுப்பத்துல இருந்து அஜத்லாம் வந்திருக்காங்க. ரொம்ப இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தருமே பயங்கரமான பேசக்கூடியவர்கள். அவர்கள் வந்து இங்க இருப்பது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். 7 வருஷமா வந்துகிட்டு இருக்கேன் நெல்லிக்குப்பத்துக்கு. இந்த வருஷம் மட்டும்தான் நான் வரல. எங்களுடைய காலேஜ்ல நேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டியினுடைய ஆடிட்டிங் வந்துச்சு, என்னால வர முடியல. அதனால இங்க கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டாங்க. உங்க ஊருக்கு வந்தது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. சொன்ன செய்திகளை நாம பேசினாங்க அட்டகாசமா, அப்படிலாம் ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். இந்த துவாவை ஓது, மத்த செய்ய சொன்னது செஞ்சு பாரு. ஒரு நாளைக்கு டம்ளர்ல வாய் வச்சு குடிச்சானா இது 1.5 மணி நேரம் பேசுனதுக்கு காலி. அல்லாஹ் எல்லாத்தையும் முடிச்சு தந்துருவான். நல்ல அறிவுகளை நமக்கும் உலக மக்களுக்கும் இறைவன் தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.